நியூஸ் 7 தமிழர்களுக்கு வணக்கம். கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி. கேள்விகள் உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கான ஆயுதம். கேள்விகள் அதிகாரத்திற்கு எதிரான குரல். கேள்விகள் தீர்வுகளை நோக்கி போயின. இன்றைய கேள்வி நேரத்தில் நாம் கேட்க விரும்புகிற கேள்விகள் எவை? இன்றைய கேள்வி நேரத்தினுடைய பிரதானமான கேள்வியாக நாம் முன்வைத்திருப்பது, கேள்வி நேரம் எடுத்திருப்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. அதிமுக அரசை முடக்குவதற்கு, அதிமுக கட்சியை கலைப்பதற்கு தொடர்ச்சியாக திமுகவினுடைய செயல் தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் தொடர்ச்சியாக பல விஷயங்களை செய்து வருகிறார் என்கிற குற்றச்சாட்டை அதிமுகவினுடைய மூத்த தலைவர் ஒருவரான திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் அவர்கள் முன்வைத்திருக்கிறார். இந்த கேள்வி குறித்தும் ஸ்டாலினுடைய அறிக்கைகளால் அழிந்துவிடும் அளவுக்கு அதிமுக பலவீனமாக இருக்கிறதா என்கிற கேள்வியும் கேட்க இருக்கிறோம். இது குறித்து நம்முடைய நிகழ்ச்சியினுடைய கருத்தாளர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அதிமுக அம்மா அணியில் எடப்பாடி அவர்களுடைய உட்பிரிவிலிருந்து குரலார் கோபிநாதன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார், அவரை வரவேற்கிறோம். அதே போல ஓபிஎஸ் அணியிலிருந்து ராஜலட்சுமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார், அவரை வரவேற்கிறோம். தினகரன் அணியிலிருந்து புகழேந்தி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார், அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். எனக்கு குரலார் கோபிநாதன் அவர்களிடம் போகலாம். அதிமுக அம்மா அணி ஏற்கனவே அதிமுகவே ரெண்டா உடைஞ்சு அம்மா அணி, புரட்சி தலைவி அம்மா அணி ரெண்டு உடைந்து இருக்கிற போது அதிமுக அம்மா அணிக்குள்ளாக மேலும் பிளவுறுவது அப்படிங்கிறது திமுக உள்ளிட்ட பல எதிர்கட்சிகளுக்கு நீங்களே வாய்ப்பு உருவாக்குற மாதிரியான தோற்றத்தை உருவாக்கலையா? ஊடகங்களும் பத்திரிகைகளும் தான் இன்றைக்கு அதிமுக ஏதோ பிளந்து விட்டது, தொண்டர்கள்லாம் பிரிந்து விட்டார்கள் என்ற ஒரு மாயையோ அல்லது ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே நீங்கள் பார்க்க போனால் இன்றைக்கு 1.5 கோடி தொண்டர்களில் பெரும்பான்மையானவர்கள் இன்றைக்கு எடப்பாடி அணியிலே தான் இருக்கிறார்கள். ஆட்சியும் கட்சியும் அவர் மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டே இருக்கிறார். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயல் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் எப்படியாவது இந்த நேரத்திலே நாம் இந்த ஆட்சியை பிடித்து விடலாம் என்ற எண்ணத்துல தான் அவர். நீங்க சொன்ன அந்த டயலாக்ல இருக்கிற ஒரு சின்ன குளறுபடி அப்படிங்கிறது 1.5 கோடி தொண்டர்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள்னு ஓபிஎஸ் சொல்றார், 1.5 கோடி தொண்டர்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள்னு தினகரன் சொல்றார், 1.5 கோடி தொண்டர்கள் எங்கள் பக்கம் இருக்கிறாங்கன்னு எடப்பாடி, முதலமைச்சர் எடப்பாடி சொல்றார். மொத்த தமிழகத்தோட மக்கள் தொகை 7 கோடி தான். நீங்களே ஒரு 5 கோடி வச்சிருந்தீங்கன்னா எந்த அடிப்படையில் இந்த கணக்கீடுகள் சொல்லப்படுது, எதன் அடிப்படையில் இந்த நம்பகத்தன்மை உருவாக்க முடியும் நினைக்கிறேன்? இந்த 1.5 கோடி தொண்டர்கள் எங்க பக்கம் இருக்கிறார்கள் அப்படி என்பதற்கு என்னன்னா, இந்த ஆட்சி கவிழ்ந்திருக்க வேண்டும். சப்போஸ் எங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக எடப்பாடியினுடைய ஆட்சி கவிழ்ந்திருக்க வேண்டும். அப்படி ஒரு நிலைமை ஏற்படலையே. பிரச்சனை ஆட்சி குறித்தது அல்ல, அது குறித்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அதிமுகங்கிற கட்சியை உடைக்க பார்க்கிறார் ஸ்டாலின், அந்த கட்சி இல்லாமல் போகணும்னு ஆசைப்படுறார் ஸ்டாலின் இருந்தால் அதுக்கு ஏதோ ஒரு வகையில நீங்க ஒரு தீனி போடுறீங்க. அந்த தீனி என்னவாக கூடும் நான் கேட்கிறேன். நாங்க தீனி போடவே இல்லை. என்னன்னா அவர் தான் எப்படியாவது இந்த ஆட்சியை கவிழ்த்து விட்டு ஆட்சி பின்பக்க வழியாக அதை கைப்பற்ற வேண்டும். நீங்க உங்க கட்சி 2ஆக உடைந்த போது, 3ஆக உடைந்த போது ஸ்டாலின் அவர்களுடைய மிக முக்கியமான அறிக்கை பின்வாசல் வழியாக ஆட்சியை பிடிக்கிற எண்ணம், உடைத்துக் கொண்டு வருகிற எம்எல்ஏக்களை வைத்துக் கொண்டு ஆட்சியை பிடிக்கிற எண்ணம் சொல்லுகிறாரே தவிர அதுவாகவே ஆட்சி கலையும்னு அவர் ஒரு நம்பிக்கையில் இருக்கு சொல்லிட்டு இருக்காரு தவிர, நீங்க இந்த நம்பிக்கைக்கு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்த பொழுது அதை எதிர்த்தவர் அவர் அன்னைக்கு என்ன சொன்னாரு? நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம், அதனால இந்த ஆட்சி கவிழ்ந்து விடும் அப்படின்னு சொன்னார். அது நடைபெறல. அதன் பிறகு ஒரு பிரச்சனை இருக்கிற போது ஆட்சி கவிழ்ந்து விடும் எதிர்க்கட்சி தலைவர் சொல்வதல்ல பிரச்சனை. என்னுடைய கேள்வி, அதிமுகவை முடக்குவதற்கு அல்லது அதிமுகவை உடைப்பதற்கு ஸ்டாலின் என்ன முயற்சிக்கிறார்னு சொல்லுங்க. இந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இன்றைக்கு கவிழ்ந்து விடும், நாளைக்கு கவிழ்ந்து விடும், அந்த ஆட்சி இது அதிமுக உடைந்து விட்டது, அது ஒரு தனியாக ஒரு அணி செயல்பட்டு கொண்டிருக்கிறது, இது ஒரு அணி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்ற ஒரு எண்ணத்தை மக்கள் பரப்பி கொண்டிருக்கிறார். நடக்கலன்னு சொல்றீங்களா? நிச்சயமாக இல்லை. என்னன்னா உட்கட்சி பூசல். அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அதே தான் சொல்றாரு. நீங்க அவரு தன்னை அதிமுக கிளைம் பண்றாரு. திமுக சொல்றது கூட விடுங்க, ஓபிஎஸ் அந்த ஆட்சி இருக்க கூடாதுன்னு போராட்டம் அறிவிச்சிருக்கிறார், போராட்டம் நடத்த போவதாக தெரிவித்திருக்கிறார். இப்போ உங்களுக்குள்ள பிரச்சனை இல்லைங்கிறீங்க, நீங்க இதுல எது உண்மை? பிரச்சனை இல்லை என்று நான் சொல்லல. அதாவது உட்கட்சி பிரச்சனை இருக்கிறது. ஆனால் ஆட்சியோ அல்லது கட்சியோ பலவீனப்படுத்துகிற அளவுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. என்ன காரணம் என்றால் ஒரு சரியான ஒரு தலைமை இருக்கிறது, அதை ஒரு முதல்வர் நடத்தி கொண்டு கொண்டிருக்கிறார், கட்சியும் இன்றைக்கு அவர் நடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு வழக்குகள் நீதிமன்றத்தில் இருக்கின்றன, அவைகள்லாம் முடிவுக்கு வந்த பிறகுதான் எல்லோரும் இணைவதற்கு ஒரு நிச்சயமான ஒரு வாய்ப்புகள். அதிமுகங்கிறது ஒரு கட்சியாக இருக்கிற வரைக்கும் அது கட்சி பிரச்சனை. அதிமுக அம்மா அணி, அதிமுக புரட்சி தலைவி அணி 2ஆ பிரிக்கிற போது அது உட்கட்சி பிரச்சனை. அதிமுக அம்மா அணிக்குள்ளே எடப்பாடி அணி, தினகரனின் வந்தா அது உட்கட்சிக்குள் இருக்கிற உள் அணி பிரச்சனை. நீங்க இப்ப என்ன சொல்றீங்கன்னா எந்த பிரச்சனையும் எங்களுக்குள்ள இல்லங்கிறீங்க. இல்ல இவையெல்லாம் உட்கட்சி பிரச்சனை தான். ஒரு பெரிய கட்சி, ஒரு கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ துணை பொதுச் செயலாளர் போடுற எல்லா விதமான போஸ்டிங்கையும் அதெல்லாம் அவருக்கு போடுறதுக்கு ரைட்ஸே இல்லைன்னு ஒரு அமைச்சர் சொல்றாரு. உங்களுக்குள்ள பிரச்சனை இல்லைன்னு ஸ்டாலின் எடுத்துக்கணும்னு நீங்க விரும்புறீங்க. இல்ல
நான் அதுக்கு தெளிவான உங்களுக்கு பதிலை சொல்லுகிறேன். என்னன்னா, இவர் டிடிவி தினகரன் அவர்களை துணை பொதுச் செயலாளராக நியமித்தார்கள். சரி, அது ஒரு நிலைப்பாடு. யார் நியமிச்சது? பொதுச் செயலாளர் சசிகலா அவர்கள் நியமித்தார்கள். அது ஒரு நிலைப்பாடு. பிறகு சசிகலா சிறைக்கு சென்ற பிறகு அந்த கட்சியை இவர் வழி நடத்தி கொண்டிருந்தார். சரி, அது ஒரு நிலைப்பாடு. அதன் பிறகு அவருக்கு இந்த சிம்பிள்ல பிரச்சனை வந்த உடனே அவரும் உள்ளார போயிட்டாரு. அதுக்கப்புறம் வெளியே வந்தார். நான் உங்களுக்கு டைம் கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ அது ஒரு நிலைப்பாடு. அதன் பிறகு கட்சியையும் ஆட்சியையும் நிலையாக வழிநடத்தி செல்ல வேண்டும் என்கிற ஒரு தலைமை தேவைப்பட்டது. அப்பொழுதுதான் எடப்பாடி அவர்கள் அந்த தலைமையை எடுத்துக்கொண்டார். சிறைக்கு போயிட்டு வந்த உடனே வந்து விட்டார்கள். அதன் பிறகு தேர்தல் ஆணையத்திலே ஒருவர் இதில் ஆர்டிஐயில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே போறார். அப்பொழுது தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறது? தற்பொழுது அதிமுகவில் பொதுச் செயலாளரும் இல்லை, துணை பொதுச் செயலாளரும் இல்லை என்கிற ஒரு தகவலை சொல்லுகிறது. இந்த வழக்கு தேர்தல் ஆணையத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வழக்கு நீதிமன்றத்திலும் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு துணை பொதுச் செயலாளர் என்று சொல்லிக்கொண்டு ஒரு 60 அறிவிப்புகளை அவர் அறிவிக்கலாமா என்பதுதான் கேள்வி. தேர்தல் ஆணையத்துல அமைச்சர் ஜெயக்குமார் தொடங்கி தற்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் நீங்க தாக்கல் செய்திருக்கிற அபிடவிட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சசிகலா, துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், இப்ப அதை இல்லைன்னு சொல்ல போறீங்களா, இல்ல நாங்க அங்க சும்மா சொன்னோம்னு சொல்ல போறீங்களா? இல்ல அந்த அபிடவிட் உண்மைதாங்க. அபிடவிட் உண்மை. அபிடவிட் படி தான் போஸ்டிங் போடலாம்னு தினகரன் முயற்சி பண்ணா அது மட்டும் பொய்னா என்ன லாஜிக்? இல்ல அதை நீங்க சரியா அதை புரிஞ்சுக்காம மக்களுக்கு தவறான செய்திகள் நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. என்னன்னா, அஃபிடவிட் தாக்கல் செய்கிற பொழுது நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். என்ன, அன்றைக்கு அவங்க தான் பொதுச் செயலாளர், இவங்க தான் துணை பொதுச் செயலாளர். இன்றைக்கு நிலைமை என்ன? இன்னைக்கு நிலைமையில தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இன்றைக்கு நீங்கள் இவங்களும் கிடையாது, பொதுச் செயலாளரும் கிடையாது, துணை பொதுச் செயலாளரும் கிடையாது, இதை பற்றி இன்னும் தீர்மானிக்கவில்லை. இந்த வழக்கு முடிந்த பிறகுதான் யார் துணை பொதுச் செயலாளர், தேர்தல் ஆணையத்தின் முன்பாக இருக்கிற வழக்கில் பொதுச் செயலாளர் சசிகலா சிறையில் இருக்கிறாரா, துணை பொதுச் செயலாளர் ஜாமீன்ல வெளியில வந்திருக்கிறாரா என்பதெல்லாம் தேர்தல் ஆணையத்துக்கு பிரச்சனை இல்லை. உங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் யார், துணை பொதுச் செயலாளர் யாரு, நீங்க தான் முடிவு பண்ண போறீங்க. வழக்கை திரும்ப திரும்ப கொண்டு வந்து காண்பிக்கிறது மூலமா தினகரன் நாங்க ஏற்க போறதில்லைன்னு தான் நீங்க சொல்றீங்களே தவிர அது தேர்தல் ஆணையத்துக்கு பிரச்சனைன்னு எப்படி சொல்றீங்க? இல்ல, தேர்தல் ஆணையம் ஒரு தகவல் அறிக்கும் சட்டத்துல இந்த மாதிரி ஒரு பதில் சொல்லி இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை டிஸ்பியூட் இருக்குது. இந்த டிஸ்பியூட்டுக்கு நாங்க இப்ப சொல்யூஷன் கொடுக்கல. அப்ப அந்த தேர்தல் ஆணையம் முடிவு வருவது வரைக்கும் இவர்தான் எடப்பாடி தான் இருப்பார். அவர் தான் லீட் பண்ணிட்டு இருப்பார். தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த முடிவு அப்படிங்கிறது அதிமுக ஓபிஎஸ் அணிக்கா உங்கள் அணிக்காங்கிற பிரச்சனையை தவிர அதிமுக அம்மா அணிக்குள்ள துணை பொதுச் செயலாளர் தினகரன் இருக்கிறாராங்கிறத பத்தி இல்ல. நீங்க திரும்ப திரும்ப தேர்தல் ஆணையத்தின் மீது பழிய போட்டு எப்படி தப்பிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. இது நாங்க பழிப்படவில்லை, இருக்கிற உண்மையா சொல்லுகிறோம். என்னன்னா, இன்னைக்கு அதுதான் உண்மை. தினகரனுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா? யாருக்குங்க? தினகரனுக்கு அதிகாரம் இருக்கிறதா? நிச்சயமா இல்லன்னு தான் சொல்றேன். தினகரனுக்கு அதிகாரம் இல்லை. ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசலாம். திமுகவில் இருந்து பிரசன்னா அவர்கள் நம்மோடு இந்த அருகில் நினைக்கிறார். பிரசன்னா, இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். பிரசன்னா, ஸ்டாலினுடைய அறிக்கைகளால் அதிமுகவை பிளவுபடுத்துகிறார் அல்லது அழிக்க முனைகிறார்ங்கிற குற்றச்சாட்டை திமுக எப்படி எதிர்கொள்கிறது? எனக்கு ஒரு கேள்வி. அதிமுகன்னு இப்ப தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு கட்சி இருக்கான்னா? இப்போது வரை சட்டபூர்வமாக அப்படி ஒரு கட்சி இல்ல. ஆமா, தட்ஸ் வாட் we are saying. அதிமுகன்னு சட்டபூர்வமாக ஒரு கட்சியே இல்லை. அதிமுக அம்மா அணியை அழிப்பதற்கு திமுக முயற்சிக்கிறதாக ஒரு குற்றச்சாட்டு. நீங்க புரட்சி தலைவி அம்மா அணியும் சொல்லுங்களேன். தலைவர் கலைஞர் இடத்துல அடுத்து எடப்பாடி அணி, டிடிவி தினகரன் எல்லாரையும் தீபா அணியை சேர்த்துங்க. அதுக்கும் பதில் சொல்றேன். அதிமுக தொடங்குறாங்க. சரி, தலைவர் கலைஞர் இடத்துல பத்திரிகையாளர், உங்களை போன்ற இளம் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க. எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கிட்டாரு, அதுக்கு பேர் அதிமுகன்னு வச்சிருக்காரு அப்படின்னு உடனே தலைவர் சொன்னாரு, என் நண்பர் ராமச்சந்திரனுக்கு வாழ்த்துக்கள், கட்சி பேர் என்னன்னு சொன்னீங்க? அதிமுக. அதிமுகவா? ரொம்ப சந்தோஷம். நீதின்னு தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கு, அதுக்கு முன்னாடி ஆ சேருங்க அநீதி. நியாயம்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதுக்கு முன்னாடி ஆ சேருங்க அநியாயம். மங்களம் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது, அதற்கு முன்னால் ஆ சேருங்கள் அமங்கலம். சிங்கம் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது, அதற்கு முன்னால் ஆ சேருங்கள் அசிங்கம். அநீதி, அநியாயம், அமங்கலம், அசிங்கம், இதுதான் அதிமுக என்று முடித்தார். அந்த விடயத்தில் அப்படிப்பட்ட அதிமுகவிடம் தான் 10 ஆண்டு காலம் வனவாசம் போகிற அளவுக்கு உங்களை துரத்தி இருந்தது அதிமுக. அப்படி என்றால் அண்ணா என்றால் அசிங்கம் என்று சொல்கிறாரா என்னுடைய நண்பர்? அண்ணா என்றால் அசிங்கம் என்று அர்த்தம் கொள்கிறாரா? ஒரு சம்பவத்தின் மூலமாக சுருக்கி விட முடியாது. ஒரு நிமிஷம். அண்ணாவிற்கு அசிங்கத்துக்கு சம்பந்தமே இல்லை. ஒருத்தர் கேள்வி கேட்டீங்கன்னா தெளிவா என்னால பதில் சொல்ல முடியும். எல்லாருடைய காதுகளுக்கும் என் செவிகள் மடுக்காது இல்லையா? உங்க கேள்வி,
10 ஆண்டுகள் வனவாசம். நான் திரும்பவும் பலமுறை இதே மேடையில சொல்லியிருக்கேன். இங்கே 49% பெற்றவன் தோல்வி உறுவதும் 51% பெற்றவன் வெற்றி பெறுவதும் தேர்தல் ஜனநாயகத்தை ஏத்துக்கிட்டு தான் நீங்க களத்துல இருக்கீங்க. ஒரு கட்சியை குறித்து விமர்சனம் செய்வதற்கும் தேர்தலில் வெற்றி தோல்வி ஜனநாயகம் என்பதற்கும் சம்பந்தம் இல்லை. இங்கே என்னுடைய சுய உரிமைகள், நான் ஒரு கட்சியை விமர்சனம் செய்கிறேன். அப்படித்தான் அந்த அளவில் ஒரு கட்சியை பார்க்க வேண்டும். ஒரு எதிர்க்கட்சியாக நம்ம வரலாற்றுக்குலாம் போக வேண்டாம், நேரடியாவே கேட்கிறேன். அதிமுகவை உடைத்து ஆட்சியை கைப்பற்றுகிற எண்ணம் தனக்கு இல்லைன்னு ஸ்டாலின் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இன்னொன்றையும் நினைக்கிறார். நாங்கள் நினைத்தால் இந்த ஆட்சி இருக்காது. இந்த ஸ்டேட்மெண்ட் யாருக்காக சொல்றீங்க? துரைமுருகனும் அதே சொல்றாரு. தலைவர் ஒரு வார்த்தை சொன்னால் இந்த ஆட்சி அடுத்த நிமிடம் இருக்காது இருக்காது இருக்காது. இன்னொரு பக்கம் நாங்க அதை செய்ய மாட்டோம். நீங்க யாருகிட்ட கம்யூனிகேட் பண்றீங்க? நிச்சயமா நீங்க இப்போ இந்த கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இதே பரபரப்பு என்னன்னா, எடப்பாடி சொன்னாரு ஓபிஎஸ்ஸும் தளபதி மு.க. ஸ்டாலினும் கூட்டணியில் இருக்கிறார்கள், பன்னீர்செல்வம் தளபதியை பார்த்து சிரித்தார் அப்படின்னு. இல்ல இப்போ ஓபிஎஸ் தான் சொல்றீங்க. நான் முடிச்சிடறேன். இன்னைக்கு ஓபிஎஸ்ல எடப்பாடி சொன்னாரு, எடப்பாடி பன்னீர்செல்வம் தளபதியை பார்த்து சிரித்தார் என்று சொன்னார். இன்னைக்கு எடப்பாடி தளபதியை பார்த்து சிரித்தார்னு பன்னீர்செல்வம் சொல்றாரு. அவர்களுக்கு எங்கே எல்லாம் தேவைப்படுகிறதோ அங்கே எல்லாம் சொரிந்து கொள்கிறார்கள். அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல. இன்றைக்கு இவர்களை அழிப்பதற்கு நான் தான் தெளிவா ஃபர்ஸ்ட் ஷாட்லயே ஒரு 6 சொன்னேன். இங்க அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்கா போதோ, அந்த கட்சி இருந்தா தானே அழிக்கிறதுக்கு. சட்டப்பூர்வமாக எந்த கட்சியும் இல்லாத போது எங்களுக்கு எதிரிகளே இல்லை என்று சொன்னவர் அம்மையார் ஜெயலலிதா. அதிமுக இல்லை, இரட்டை இலை இல்லை. இன்றைக்கு முதலமைச்சர் முதற்கொண்டு சொல்ல முடியுமா நாங்கள் இரட்டை இலையில தான் எங்களுடைய கட்சி சின்னம் என்று, அதிமுக தான் எங்கள் கட்சி பெயர் என்று? எந்த விதத்திலும் அதிமுக தமிழ்நாட்டில் இல்லை. இவர்கள் பதவி நாற்காலிக்காக இவர்களே தங்களை சுய கொள்ளிகளாக அழித்துக் கொள்வதுதான் அதிமுகவை தவிர இதை அழிப்பதற்கு, செத்த பாம்பை அடிப்பதற்கு, கம்பதற்கு என்பதற்கு தான் என்னுடைய பதிலாக. தொடர்ந்து பேசலாம். எனக்கு பிரச்சனை, எனக்கு தினகரன் அணியிலிருந்து புகழேந்தி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். புகழேந்தி சார், அதிமுகன்னு ஒரு கட்சியே இல்லை, இரட்டை இலைன்னு ஒரு சின்னமே இல்லை, இப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தை, இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை அழிப்பதற்காக திமுக முயற்சிக்க வேண்டும்னு பிரசன்னா கேட்கிறார். அவருக்கு பதில் சொல்வது போலவே இந்த மொத்த பாக்ஸ்லயும் 3 அதிமுகவினர் பிரிஞ்சிருக்கீங்க. இனி வரும் காலங்களில் எத்தனை பாக்ஸ் போட வேண்டியிருக்கும்னு எங்களுக்கே தெரியல. இந்த சூழ்நிலையில் திமுக அதிமுகவை அழிக்க பார்க்கிறதுங்கிற ஸ்டேட்மெண்ட் எந்த அளவுக்கு சரியான ஸ்டேட்மெண்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்திற்கு முன்னால், 6 மாதம் நெருங்கிவிட்டது. 6 மாதத்துக்கு முன்னால் அதிமுக ஆட்சி இல்லை என்று சொன்னால் எதை கலைப்பதற்காக மெஜாரிட்டி இல்லை என்று சட்டமன்றத்திலே ஒரு மெஜாரிட்டியை நிரூபிக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அங்கே நின்று ஸ்டாலின் அவர்கள் போராடினார்கள் என்பதை அன்புக்குரிய நண்பர் தான் சொல்ல வேண்டும். அவர் அழகாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் என்றெல்லாம் சொன்னார்கள். அங்கே அவர்கள் நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் குறுக்கிட்டு கேட்டார்கள். திமுகவுக்கு முன்னாலும் அந்த அகர போட்டு அப்படி எல்லாம் பேச முடியும். எங்கே எந்த வார்த்தைகளை போட்டாலும் அதற்கு பொருந்தும். ஆகவே அது அதிமுகவுக்கு திமுகவுக்கு என்றல்ல. சரி, அதுக்கு நான் வர டைவர்ட் ஆயிடும் நெல்சன். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் ஒரு முறை முயன்று விட்டார்கள், மீண்டும் 2 முறை முயன்று விட்டார்கள். ஸ்பீக்கர் சபாநாயகரும் மீண்டும் நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்தது. இதிலேயும் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். இது 3வது முறையாகவும் முயல்வார்கள், ஒன்றும் தவறில்லை. எத்தனை தடவை முயன்றாலும், எத்தனை முறை சட்டையை கிழித்துக் கொண்டு வெளியிலே வந்தாலும், எத்தனை முறை சபாநாயகரை தள்ளினாலும் கலாட்டா செய்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே இருக்கும். அது எந்த மாற்றமும் இருக்காது. தேர்தல் கமிஷனிலே அம்மா அணி, புரட்சி தலைவி அம்மா அணி என்று சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர அதற்கு முன்னாலே அதிமுக என்ற வார்த்தையை தேர்தல் கமிஷன் எடுத்து விடவில்லை. மிக தெளிவாக சொல்கிறேன். அது இருக்கிறது, அதிமுக இருக்கிறது, அதிலே பிளந்து இருக்கிறது அதிமுக என்ற வார்த்தையோடு ஒப்பிட்டு அம்மா அணி நம்ம பொதுவா மாநிலத்தில் அரசியல் பேசுகிற போது ஒரு முதலமைச்சரோ ஒரு எதிர்கட்சி தலைவரோ எதையாவது பேசினார், முதலமைச்சர் பேசினார்னா அது அப்போசிஷன் பார்ட்டிக்கு போகும். அப்போசிஷன் பார்ட்டி ஏதாவது பேசினாங்கன்னா அது முதலமைச்சர் நோக்கி இருக்கும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இந்த அதிமுக அரசை ஆட்டவோ அசைத்து பார்க்கவோ முடியாது என்று சொன்னால் இப்போது அது ஸ்டாலினுக்கு மட்டுமான எதிர்வினையா? இந்த அரசை நீட்டிக்க, இந்த அரசை 5 ஆண்டுகளுக்கு அடுத்த 4 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க முடியும், யாருடைய தயவும் இல்லாமல் அசைத்து பார்க்காமல் இருக்க முடியும்னு உங்க கட்சிக்குள்ள இருக்கிற ஆட்களுக்கே சவால் விட்டுக்கிட்டு இருக்காங்க.
நீங்க உங்க கட்சிகளுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கவே நேரம் போதாத போது நீங்க எப்படி திமுகவோடு போய் மல்லு கட்ட முடியுங்கிறதா என்னோட கேள்வி. இல்ல நீங்க நெல்சன், நான் உங்களுக்கு தெரியும், நான் மறைச்சு பேச விரும்பல. குறளார் கோவிந்தன் என்னோட அன்பு சகோதரர். அவர் தந்தை திருக்குறளார் பெரிய தமிழகத்திலேயே பெரிய பெயரை எடுத்தவர்கள். பெரிய அவர் வழக்கறிஞர், நான் இல்லைன்னு சொல்லல. இப்பொழுது சொல்லுவது மன வேதனையாக இருக்கிறது. என்னன்னா, துணை பொதுச் செயலாளருக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று அவரே சொல்லியிருக்கிறார். இது நாம் ஏர்ல போயிட்டு இருக்கு. மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். யார் தேர்ந்தெடுத்தது? வீட்டிலே இருந்த ஒருவரை அழைத்து நீங்கள் பொதுச் செயலாளராக வர வேண்டும் என்று தேர்ந்தெடுத்ததற்கு யார் யார் காரணம்? வெளியில அழைத்து தேர்ந்தெடுத்து அவரை பொதுச் செயலராக்கி அதற்கு முன்மொழிந்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி எடுத்து சென்று அவர் வீட்டிலே கொடுத்து அம்மா வாங்க. புகழேந்தி சார், நமக்கு இந்த வரலாறு தெரியும். என்னோட கேள்வி என்னன்னா, அதிமுகவை அழிப்பதற்கான முயற்சியில அதிமுகவுக்குள்ள இருக்கிற அணிகளே தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிற போது வெளியிலிருந்து ஒருத்தர் அழிக்க வேண்டிய இடத்துல அதிமுக இருக்கிறதா? என்னோட கேள்வி அதுதான். உங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் யார், துணை பொதுச் செயலாளர் யார், இரட்டையில யாருக்கு சொந்தம்னு நீங்க உங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே. இதுல யார் வெளியில இருந்து கேஸ் போட்டது? நாங்கள் எத்தனை பிரிவாக இங்கே உட்கார்ந்திருந்தாலும் இந்த அரங்கத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கின்றதை தவிர நெல்சன் திராவிட முன்னேற்ற கழகத்தை யாரும் பெரிதாக பேசுவதே இல்லை. நீங்க திமுகவை பெருசா எடுக்கலன்னா திமுக எங்களை அழிக்க பார்க்கிறது என்று திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் ஏன் புலம்ப வேண்டும்? இப்ப நான் எங்களுக்கு எதிர்கட்சியா இருக்கிறது திராவிட முன்னேற்ற. இப்ப நீங்க என்னன்னா, இதுல இருக்க பிரச்சனை என்னன்னா, திண்டுக்கல் சீனிவாசன் உங்க அணியில இருந்தா இது சரி, அவர் எடப்பாடி அணியில இருக்கிறனால அந்த கேள்விக்கு பதில் சொல்றதா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? திண்டுக்கல் சீனிவாசனுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது அதிமுகவை அழிக்க ஸ்டாலின் முனைகிறாருங்கிறது ஸ்டேட்மெண்ட். இப்ப அது உண்மையா இல்லையான்னு முதல்ல உங்க அணிகளுக்குள்ள ஒரு ஒற்றுமைக்கு வாங்க. இல்ல முதல்ல மிஸ்டர் சீனிவாசன் நண்பர் அவர் அண்ணார் சீனிவாசன் அப்படி சொல்லியே என்ன சொன்னார்னா, எங்களது புரட்சி தலைவி அம்மா அணியை அழித்து விடுவோம், அம்மா அணியை ஒழித்து விடுவோம் சொல்லியே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பிடித்து வைக்க முயல்கிறார் ஸ்டாலின் தானே சொல்லியிருக்காரு. இல்ல அதுதான் கேட்கிறேன். அதுல உங்களுக்கு ஏற்பு தானே, ஒன்றும் சந்தேகம் இல்லையே. அதிமுக அணியை அழிப்பதற்கு ஸ்டாலின் தான் முயற்சிக்கிறாருங்கிறதுல உங்களுக்கு மாற்று கருத்து இல்ல? நிச்சயமாக இல்லை, எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அவர் ஒரு எதிர்கட்சி தலைவர், அவரைத்தான் செய்ய முடியும். அவர் மாறாக என்ன செய்து விடுவார்? தொடர்ந்து பேசலாம். எனக்கு ராஜலட்சுமி அவர்களிடம் முதலமைச்சரும் ஸ்டாலினும் கூட்டணி அமைச்சிருக்கிறார்கள்னு ஓபிஎஸ் சொல்றாரு. ஓபிஎஸும் ஸ்டாலினும் கூட்டணி அமைச்சிருக்கிறாங்கன்னு முதலமைச்சர் எடப்பாடி சொல்றாரு. டிடிவி தினகரன் அது குறித்து எதுவும் சொல்லல, வருங்காலங்களை சொல்லவும் கூடும். உண்மையிலேயே ஒரு ஆளுங்கட்சியினுடைய இத்தனை பிரிவுகள் எதிர்கட்சியோட கூட்டணி அமைச்சிருக்குங்கிறத பிளேம் பண்றது உங்கள் கட்சியினுடைய இத்தனை ஆண்டுகால வரலாற்றுக்கு மிகப்பெரிய இழுக்கு இல்லையா? இல்ல, இதுக்கு காரணம் முக்கியமான காரணம் அவர்களுடைய மூத்த தலைவர் திரு துரைமுருகன் அவர்கள் சட்டசபையில திரு தலைவர் பன்னீர்செல்வம் அவர்களை பார்த்து, ஓபிஎஸ் அவர்களை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்தார். அதனால ஒரு இது வந்தது. அது இல்ல, அது பிரச்சனையா வந்ததுன்னு சொல்ல வரேன். அது ஒரு பிரச்சனையாச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா திரு துரைமுருகன் அவர்கள் பொதுப்பணித்துறையில அந்த காவிரி தண்ணீரை பெற்று தருவதில் பாலாற்று தண்ணீரை பெற்று தருவதில் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு சரியாக செயல்படவில்லை, எடப்பாடி நன்றாக செயல்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது உண்மை என்னவென்றால், தலைவர் ஓபிஎஸ் அவர்கள் முதல்வராக இருந்தபோது 2.5 TMC தண்ணியை பெற்று வந்திருக்கிறார் சந்திரபாபு நாயுடு. இந்த உண்மை இப்படி இருக்கும் பொழுது அவர் இவ்வாறு ஒருவர் துரைமுருகன் அவர்கள் அவர்களுடைய தலைவர் நீங்க அசெம்பிளில பேசுகிற போது ஒரு ஃபேக்ட் தவறா ஒருவேளை துரைமுருகன் சொல்லி இருந்தாலும் கூட அந்த ஃபேக்ட் தவறுன்னு சொல்லலாம். சொன்னதுனாலயோ எடப்பாடி அரசு இந்த விஷயத்துல சிறப்பா செயல்படுதுன்னு சொன்னதுனாலயோ அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி அமைக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்ல. அவர் கன்ஃபியூஸ் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா, மீடியாக்கும் ஆன்லுக்கர்ஸ்க்கும் ஒரு ஃபீலிங் என்ன வந்துருதுன்னா, இவங்களுக்கு எகென்ஸ்டா இருக்காங்களோ அதை எதிர்த்து நாங்கள் அறிக்கை விட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. தலைவர் ஓபிஎஸ் அவர்கள் கூட இன்னைக்கு அதை தான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அதனால உங்களுக்கு ஒரு தோற்றம் ஏற்படுறது எடப்பாடி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் இணைந்து செயல்படுகிறார், அதே மாதிரி தலைவர் ஓபிஎஸ் அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் இணைந்து செயல்படுகிறார்களோ என்கின்ற ஒரு தோற்றத்தை
நம்முடைய அவர்களுடைய மூத்த தலைவர் திரு துரைமுருகன் அவர்கள் இப்ப நான் ஒரே ஒரு சிறு கேள்வி சட்டமன்றத்தினுடைய சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல பல இடங்கள்ல திமுகவினுடைய செயல் தலைவர் ஸ்டாலினோ முன்னாள் அமைச்சர்களோ எடப்பாடி அரசை கடுமையாக விமர்சிக்கிறார்கள். இப்படி விமர்சிக்கிற போது நீங்க எடப்பாடி அவர்களை நீங்க விமர்சனம் பண்ற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும். ஆனா ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி அரசை விமர்சிக்கிற போதெல்லாம் கொதித்து எழுவது என்பதே ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் மாஃபா பாண்டியராஜன் அவர்களும். அப்ப நீங்களும் எடப்பாடி அவர்களும் கூட்டணின்னு திமுக சொன்னா அது எப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்டாக இருக்கக்கூடும்? நாங்களும் எடப்பாடி அவர்களுமா இல்லையே கூட்டணியே இல்ல. அரசை விமர்சிக்கிற போது ஸ்டாலின் அவர்கள் அரசை விமர்சிக்கிற போது அதற்கு அதிமுகவினுடைய ஆளும் அதிமுக தரப்புல இருந்து எதிர்ப்பு வருகிறதோ இல்லையோ ஓபிஎஸ் அணியில இருந்து ஒரு எதிர்ப்பு வருகிறது. இன்னொரு பக்கம் நீங்க வெளியில போய் எடப்பாடி அரசுக்கு எதிராக போராட்டமும் நடத்துறீங்க. ஆக்சுவலா உங்க ஸ்டாண்ட் தான் என்ன? இல்லங்க அதாவது இப்பொழுது நாங்கள் இல்லங்க இல்ல இல்ல அதெல்லாம் கிடையாது. இப்ப என்னன்னா பெரிய பிளவுகள் இருக்கிறது. அது வந்து நம்ம உண்மை என்னுடைய கேள்வி பிளவுகள் குறித்தோ சட்ட அங்கீகாரம் குறித்தோ இல்ல. எடப்பாடி அரசுடைய செயல்பாடுகளை ஓபிஎஸ் அணி ஆதரிக்கிறதா எதிர்க்கிறதா? சட்டப்பேரவையில் என்ன பேசிருக்கீங்க? ஓபிஎஸ் அணியில் இருக்கிற 11 எம்எல்ஏக்களும் சட்டப்பேரவையில் எடப்பாடி அரசை திமுக விமர்சித்தது போல என்ன விமர்சிச்சிருக்கீங்க? பாருங்க, பிரச்சனைகளின் அடிப்படையில் கொள்கையின் அடிப்படையில் அவர்கள் நன்றாக செயல்படும் பொழுது பாராட்டவும் செய்வோம். அதே சமயத்தில் அவர்கள் சில விஷயங்கள் நீட் விஷயத்துல அவங்க சரியா பண்ணாத போது எதிர்ப்பு நிச்சயமா சட்டப்பேரவையில் என்ன விமர்சிச்சீங்கிறது என்னுடைய இப்ப திமுக என்னெல்லாம் விமர்சிச்சுன்னு பிரச்சனை சொல்ல முடியும். இந்த அரசினுடைய செயல்பாடுகள்ல உங்களுக்கு அதிருப்தி இருந்ததுன்னா என்ன இடங்கள் அதிருப்தி இருக்குன்னு சட்டப்பேரவையில பேசியிருக்கீங்கிறதா என்னுடைய கேள்வி. சட்டப்பேரவையில பேசலன்றதுனாலே நாங்க எதிர்க்கலன்னு ஒண்ணும் கிடையாது. நாங்க வந்து அறிக்கைகள் சட்டப்பேரவையில பாராட்டிட்டாருங்கிறதுக்காகவே கூட்டணின்னு ஒரு முடிவுக்கு வரலாம். சட்டப்பேரவையில எதிர்க்கவே இல்லையா? அது வந்து உங்களோட ப்ரெரோகேட்டிவ். நான் அதுல குறுக்கிட முடியாது. நீங்க எல்லாத்துக்கும் ஒரு பத்திரிகையாளர்கள் வந்து எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் கற்பிச்சாங்கன்னா எல்லாத்துக்கும் நாங்க பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. தலைவர் ஓபிஎஸ் அவர்கள் அறிக்கைகள் வாயிலாகவும் பேட்டிகள் வாயிலாகவும் தெளிவாக தன்னுடைய நிலைப்பாட்டை ஒவ்வொரு நாளும் தெரிவித்து வருகிறார். சரி, அதனால அதை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். எனக்கு கோபிநாதன் அவர்களும் உங்க உட்கட்சிய பிரச்சனையை மறைக்கிறதுக்கு வேற எதுவுமே ஸ்டேட்மெண்ட் இல்லாத போது ஸ்டாலின் அவர்களை இந்த பிரச்சனைகளை இழுத்து விடுவதன் மூலமாக தலைப்பை மொத்தமாக அவர் பக்கம் திருப்புவதற்கான ஒரு கவன சிதறலை ஏற்படுத்துறதுக்காகவே அதிமுக இந்த ஸ்டேட்மெண்ட்டை திரும்ப சொல்லிட்டு இருக்கா? இல்ல, அதாவது அதை நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். என்னன்னா, ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் அப்படின்றார் வள்ளுவர். அதாவது இந்த குரல் சொல்லலையே நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த உலகத்துல என்ன நடக்குது, இந்த அரசியல்ல என்ன நடக்குது என்பதை தெரியாமல் இன்றைக்கு அந்த செயல் தலைவர் ஏதோ சொல்லி கொண்டிருக்கிறார். அவர் ஆரம்பத்திலிருந்து அவருடைய நிலைப்பாட்டை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப வேடிக்கையா இருக்கும். என்னன்னா, அவர் என்ன சொன்னார்னா, நிச்சயமாக இந்த நம்பிக்கை கோரும் தீர்மானத்துல அவர்கள் தோற்று போவார்கள், நாங்கள் வெற்றி பெறுவோம்னா தோற்றார். அடுத்தது என்ன சொன்னார்னா, அவர் பெரிய போராட்டம் நடந்த சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு அதில் தோற்றார். அதன் பிறகு என்ன சொன்னார்னா, இன்னும் ஒரு 15 நாள் இந்த ஆட்சி கவிழ்ந்து விடும் என்று சொன்னார், தோற்றார். சாம்பரத்தில் கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், நான் பேசி முடிப்பதற்குள் எனக்கு இப்பொழுது ஒரு செய்தி வந்தது, நான் அது பேசி முடிப்பதற்குள் இந்த ஆட்சி கவிழ்ந்து விடும் என்று சொல்கிறார்கள், ஆனால் கவிழ்ந்து விடும் அப்படின்னாரு. அதுலயும் தோற்றார். அதனால இப்படி தோற்கிற ஒரு நபரை அவங்க கட்சி அழிச்சிட போறாரு. அழிக்க முடியாது. நாங்க ஒண்ணும் பயப்படவே இல்லையா? அமைச்சர் அவருடைய எண்ணத்தை சொல்லுகிறோம். நாங்க அவரை வெளிப்படையாக நாங்கள் விமர்சிக்கிறோம். என்னன்னா, நீங்க அவருக்கு அவருடைய பிரச்சனையே என்ன தெரியும்? அரசியல்ல வார்த்தை முக்கியம். அதுவும் குரலார் மகனுக்கு அவருடைய பிரச்சனையே என்ன? அதிமுகவை மு.க. ஸ்டாலின் அழிக்க பார்க்கிறார் அப்படின்னா நீங்க யார சொல்லுவீங்க? என்ன அழிக்க பாக்குறாங்கன்னா, உங்களை விட பலம் வாய்ந்த அல்லது உங்களுக்கு நிகரான பலம் கொண்டவரை சொல்லலாம். தொடர்ந்து தோற்றுக்கொண்டே இருக்கிறாரு நீங்க விமர்சனம் வைக்கிற ஒரு நபரை அவர் அதிமுகவை அழிக்க பார்க்கிறாருங்கிற உங்களது ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு பயத்தை தானே வெளியில காமிக்குது. பயம் இல்லைங்க, அழிப்பது அவருடைய நோக்கம். அதுல வெற்றி பெறல சொல்றோம். ஒரு எதிர்கட்சி ஆளுங்கட்சிக்கு நெருக்கடி கொடுத்து இந்த ஆளுங்கட்சி பதவி விலக வேண்டும் கேட்கிறதானே அரசியல். கேட்கறது சரிங்க. ஆனா ஒரு நீங்க கொல்லைப்புற வழியாக அதை எப்படியே ஆளுங்கட்சியினோட 122 எம்எல்ஏக்கள் 40 எம்எல்ஏக்கள் டிடிவி தினகரனை போய் பார்ப்பது என்பது இந்த ஆட்சி அசைக்கிற செயலா அல்லது அசைக்கிற செயல்னு உங்களுக்கு ஒண்ணு இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லு. 42 எம்எல்ஏ போய் பார்ப்பதனால எந்த வித தவறுமே இல்லையே. நாங்க தான் ஆரம்பத்திலே சொல்றோம், பின்வாசல் வழியாக ஸ்டாலின் போறாருன்னு சொல்றீங்க இல்லையா? எங்களை பொறுத்த வரைக்கும் பின்வாசல் வழியா போறாருன்னு சொல்றீங்களா? அந்த ரோடும் அந்த கேட்டும் எங்க இருக்கு? அவர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். என்ன வழியை நாங்க கொடுக்கல, நாங்க கேட்டே இல்லையாங்க. அதனாலதான் அவர் தோற்று போகிறார். சரி, நான் என்னன்னா, அவருடைய கட்சியிலே என்ன பிரச்சனை என்றால்,
இன்றைக்கு கலைஞர் கருணாநிதி இருந்திருந்தா இன்னாரும் இந்த ஆட்சியை கவுத்துட்டு இருப்பாரு, இன்னைக்கு செயல் தலைவரால் அதை செய்ய முடியல அப்படின்னு அவருடைய கட்சி தொண்டர்களை பேச ஆரம்பித்து விட்டார்கள். இப்ப நீங்க செய்யணும் அவர் காப்பாற்றிக்க கொண்டு வேண்டிய கடமையில இருக்கிறார். அதனால என்ன சொல்றாரு, எனக்கு ஒரே ஒரு விஷயம் போய் சொல்லுங்க. விடுகிறது, நாளைக்கு போய் இல்ல, இப்ப விடுகிறது. நீங்க இந்தியா முழுக்க சட்டமன்ற உறுப்பினர்களை விலை பேசுவது அல்லது அவர்கள் அணிமாற செய்வது, இந்த விஷயங்கள் இந்தியாவினுடைய பெரும்பாலான மாநிலங்கள்ல இப்ப நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒருவேளை ஸ்டாலின் அவர்களை நோக்கி உங்களது குற்றச்சாட்டு உண்மையாக இருக்குமானால் இந்த எம்எல்ஏ கிட்ட பேசியிருக்கிறாரு, விலை கொடுத்து வாங்க முயற்சிக்கிறார்கள், அரசை கவிழ்ப்பதற்கு எங்ககிட்ட ஆதாரம் இருக்குன்னு எதையாவது சொன்னா பரவாயில்லை. நாங்க பலவீனமாக இருந்தால் அவர் வெற்றி பெற்றிருக்கலாம். நாங்க பலவீனமாக எங்களுடைய பலமாக இருக்கிற போது எங்களுடைய பலமாக இருக்கிற பொழுது அவரால் செய்ய முடியவில்லை என்பதைத்தான் நாங்க எடுத்து சொல்றோம். கலைக்க பார்க்கிறார் அப்படிங்கிறது வேற, கலைக்க முயற்சிக்கிறாருங்கிறது வேற. கலைக்க பார்க்கிறாருன்னா அவர் கண்டிப்பா பண்ணிட்டு இருக்காரு, கலைக்க முயற்சிக்கிறாரு. என்ன வேறுபாடு? நான் இப்போ ஒரு முயற்சிமான விஷயம் சொல்றேன், ஆதாரங்களோடு நீங்க சொல்கிற போது அது முயற்சிக்கிறார், கலைக்க பார்க்கிறாருங்கிறது உங்க அனுமானம். அந்த அவர் முயற்சிக்கிறார் என்பது எல்லாம் வெளிப்படையா தெரியாதுங்க. நீங்க ஒரு அரசியல் கட்சியில இருந்துகிட்டு அவர் போய் இவர்கிட்ட போய் சந்திச்சாரு, அவர் போய் சந்திச்சாரு அப்படின்னு எதிர்கட்சிகளை சந்திச்சாருன்னு நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியாது. சரி, முயற்சிக்கலாம். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பலமாக இருப்பதனால எங்களை பலவீனம் செய்ய முடியாது. சட்டப்பேரவையில் அவை குறிப்பில் இடம்பெறாத ஒரு நிகழ்வாக செய்தியாளர்கள் கிசுகிசுத்த நிகழ்வு. செயல் தலைவர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் செங்கோட்டையனை பார்த்து கட்சி பிளவுற்ற சமயத்தில் எத்தனை அமைச்சர்கள் எத்தனை முறை என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டார்கள் என்று இந்த அவைக்கு நான் சொல்லவான்னு ஒரு கேள்வி எழுப்புகிறார். இப்ப யார்கிட்ட பேசுறாங்க? அதை கேட்க வேண்டிய தேவையே இல்லையா? சொல்லியிருக்கலாமா அவரு? இல்ல, என்ன காரணம்? நான் என்ன சொல்றேன், அவருக்கு உண்மையிலே அப்படி ஒன்று நடந்திருந்ததுன்னா அது செங்கோட்டையன் பெர்மிஷன் கேட்க தேவையில்ல, அவைத்தலைவர்கிட்ட பெர்மிஷன் சொல்லியிருக்க வேண்டியதுதானே. அங்கே சொல்லவில்லைன்னு நீங்க வெளியில பத்திரிகையில வந்து சொல்லியிருக்க வேண்டியதுதானே, ஏன் சொல்லல? அப்படி என்றால் பிரச்சனை இங்க ரொம்ப முக்கியமான ஒன்று, பெரிய அளவில் வெளியில வந்து ஸ்டாலின் ஒரு இமேஜ் மெயின்டைன் பண்றாரு. என்ன இமேஜ்னா, நாங்க இந்த அரசாங்கத்தை பின்புற வாசல் வழியாக கைப்பற்ற விரும்பவில்லை, தேர்தலை எதிர்நோக்குகிறது. ஆனா தேர்தலை எதிர்நோக்குவதற்கு திமுக கிரவுண்ட் லெவல்ல ஏதோ வேலை பார்க்கறாங்க. அதிமுகவை ஏற்கனவே பிளந்திருக்கிற அதிமுகவை, பலவீனமாக இருக்கிற அதிமுகவை இன்னும் பலவீனமாக்குவதற்கான எல்லா செயல்பாடுகளையும் ஸ்டாலின் செய்யறாருன்னு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்மெல் கிடைக்குது. அதன் அடிப்படையில் நாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறோம். அது தவறு, ஆமா இல்லைன்னு சொல்றதை விட்டுட்டு திரும்ப திரும்ப அதிமுகவை விமர்சிப்பாங்க. மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய என் பாசத்திற்குரிய பெரியவர் கோபிநாத் அவர்கள், கோபி அவர்கள் ஒரு நீண்ட பட்டியலை விட்டுக்கொண்டே இருந்தார். தோற்று போனார். அரசியலில் வந்து எந்த தோல்வியும் நிரந்தரமல்ல, எந்த வெற்றியும் நிரந்தரமல்ல. நான் வயதிலே எளியவனாக இருந்தாலும் இந்த புரிதலும் அனுபவமும் என்னை விட மூத்தவரான அவருக்கு நிரம்ப இருக்கும் என்பதை என்னுடைய பணிவான கருத்தாய் சொல்லி, இங்க ஒரே ஒரு செய்தி தான், இங்க ஆட்சியை கவிழ்ப்பதாக நாங்கள் யாரும் பேசல. நாங்க நினைச்சா இந்த ஆட்சி இருக்காதுங்கிறதுக்கு வேற என்ன அர்த்தம்? ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். நாங்க ஆட்சியை கலைக்க போறோம் அப்படின்னு பேசல. சட்டவிரோதமாக ஒரு ஆட்சி நடந்தால் அதை கேட்போம், தட்டி கேட்போம் என்பது எங்களுடைய வாதம். ரெண்டாவது, மரியாதைக்குரிய கோபி அவர்கள் சொன்னது போல எங்கேயோ பின்வாசல் வழியா வந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. கூவத்தூர்ல போய் யார் கதவை தட்டினது? கிரீன்வேஸ் சாலையில, பசுமை வழி சாலையில போய் யார் கதவை தட்டினது? பெசன் நகர் வாசல்ல போய் யார் கதவை தட்டினது? தன்னுடைய நாற்காலிக்கும் கல்லாவிற்கும் மட்டுமே இந்த ஆட்சியை பயன்படுத்துவோம் என்று பயன்படுத்தி கொண்டிருக்கிறவர்கள் யார் என்பதை நான் வெளிப்படையாகவே என்னால் சொல்ல முடியும். செங்கோட்டையின் இடத்திலே பேசினார் அல்லவா, அல்லது செங்கோட்டையன் தளபதி இடத்திலே பேசினார் அல்லவா, அல்லது தளபதி இடத்திலே எத்தனை பேர் பேசுகிறார்கள்? ஒரே ஒரு கண்ணியம் தான், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. மக்கள் இந்த ஆட்சியை கொடுத்திருக்கிறார்கள். மக்களால் இந்த ஆட்சி புறக்கணிக்கப்படும். நான் மீண்டும் சொன்னேன் அல்லவா, செத்த பாம்பை அடிப்பதற்கு கம்பெடுக்க எங்களுக்கு அவசியமே இல்லை. இந்த ஆட்சி செத்து கிடக்கிறது, இந்த கட்சி செத்து கிடக்கிறது. ஒரே ஒரு செய்தியை முடிக்கிறேன். இன்றைக்கு எடப்பாடியை கவிழ்ப்பதற்கு பன்னீர் போதும், பன்னீரை கவிழ்ப்பதற்கு தினகரன் போதும். இந்த மூன்று பேரும் ஒரு காலை பிடித்து கொண்டே இருக்கிற போது மோடி அங்கிருந்து வந்து வேகமாக ஒரு காலை வைத்து மொத்த நாற்காலியும் காலி செய்து விடுவார். இனி வரும் காலங்களில் இந்த அரசியலில் அதிமுகவினுடைய அத்தியாயமே இருக்காது. அதுதான் சில கேள்விகள் இருக்கிறது. இந்த அரங்கில் நம்மோடு அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கார். அவரை வரவேற்கிறோம். ரவீந்திரன் சார், ஏற்கனவே பிளவுகளால் தொடர்ச்சியாக பலவீனப்பட்டு கொண்டிருக்கிற அதிமுகவை ஸ்டாலினுடைய அறிக்கைகள் பெரிய அளவில் அசைத்து பார்க்கிறது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அதிமுகவினுடைய மூத்த தலைவர்கள், அமைச்சர்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இதனுடைய நோக்கம் திமுகவை பார்த்து அதிமுக பயப்படுகிறதா, அல்லது இந்த உட்கட்சி பிரச்சனைகள் குறித்த தலைப்பு ஊடகங்கள்ல பூதாகரமாகிவிடக் கூடாதுங்கிறதுக்காகவே இந்த பால ஸ்டாலின் பக்கம் திருப்புறாங்களா? நீங்க ரெண்டாவது சொன்னதுதான். அவங்க வந்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றாங்க. நாங்க வந்து எடப்பாடி சீஃப் மினிஸ்டரா இருக்கிறாரு, எனக்கும் எதிர்க்கட்சி தலைவருக்கும் தான் போட்டி. எதிர்க்கட்சி தலைவருங்கிறது ட்ரெடிஷனல்
ஏடிஎம்கேயோட ரைவலான திமுகவை சேர்ந்த ஒற்றை தலைமையாக இன்ஆக்டிவாக ஒற்றை தலைமையாக இருக்கக்கூடிய ஸ்டாலின். அப்போ ஸ்டாலின் வந்து இன்னைக்கு வந்து அதிமுக பிளவுபட்டு இருக்கனால வந்து 89 எம்எல்ஏ கூட இருக்கனால 35% வாக்குகளை பெற்ற ஒரு கட்சிங்கும் போது ஒரு பெரிய ஃபோர்ஸாக இருக்கிறார். அவருக்கும் எனக்கும் தான் போட்டிங்கிறத வந்து எடப்பாடி தரப்பு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண நினைக்கிறாங்க. அதோட தாக்கத்தை நம்ம பார்த்தோம். அவர் வந்து ரொம்ப கிண்டலாக கூட சொல்லியிருந்தார், புண்ணியம் தேடி போய் கோயில் குளங்களை போய் தூர்வாராருன்னு பேசியிருந்தாரு. ஸோ அந்த ஸ்டாலினை டார்கெட் பண்ணுறது நோக்கமே வந்து அந்த ஃபைட்டை பொலிட்டிக்கல் ஃபோக்கஸை ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடின்னு வைக்கிறதா நோக்கம். ஸோ இப்படி வைக்கிறது வந்து மக்கள் மத்தியில் வந்து இன்னைக்கு கூட்டங்கள் நடத்திருக்கக்கூடிய ஓபிஎஸ்க்கு வந்து அது இரிட்டேட் ஆகுது. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த பொலிட்டிக்ஸ் போர் பொலிட்டிக்ஸில் வந்து ஓபிஎஸ்க்கு இடம் வந்து ரொம்ப கீழே போயிட்டு, ஏன்னா கூவத்தூரில் இந்த கவர்மெண்ட்டை கவிழ்க்க முடியாத போதே அவருக்கு வந்து 12 எம்எல்ஏங்கும் போது அதுக்கு ஒன்றும் பெரிய ரெலவன்ஸ் இல்லைங்கிற ஒரு லெவல் தான் இருந்துட்டு இருக்கு. அப்போ அவர் என்ன ஸ்ட்ராட்டஜி பண்றாருன்னா, ஸ்டாலினும் எடப்பாடியும் ஒன்று, அவங்க ரெண்டும் ஹேண்ட் இன் க்ளோவ்னு சொல்லும் மூலமாக தான் தன்னை வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் ஆகும் அதிமுக அரசியலில் வந்து தான் நம்பர் 1 ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு வரும். ஆக இவங்க ரெண்டு பேரும் பண்ணுவதே வந்து இந்த தினகரன் மேட்டர்ல இருந்து ஒரு திசை திருப்பவும், தினகரனை ஒரு பெரிய ஃபோல்ஸாக கருதி அரசியல் பண்ணாத வகையில் ஸ்டாலின் தான் எங்க எதிரிங்கிறத போக்கஸ் பண்ணதுக்காக ஸ்டாலினை நோக்கி இந்த அரசியலை எடப்பாடியும் பண்றாரு. எடப்பாடிக்கு அந்த முக்கியத்துவம் வந்துடக்கூடாதுன்னு பன்னீர்செல்வம் பண்றாரு. இல்ல இப்போ என்னுடைய கேள்வி அப்படிங்கிறது அரசை அப்படிங்கிறது வார்த்தை அல்ல. இந்த அமைச்சர்களுடைய பேச்சு அப்படிங்கிறது அதிமுகவை அழிக்க பார்க்கிறாருன்னு திரும்ப அவங்க கட்சியை ஸ்பெசிஃபை பண்றாங்க. அரசு அப்படிங்கிறது எதிர்கட்சி தலைவரோட முடிஞ்சு போயிடும். ஆனால் ஒரு கட்சியை இதற்கு மேலும் உடைப்பதற்கு ஸ்டாலின் முயற்சிக்கிறாங்கிற குற்றச்சாட்டு திரும்பவும் நீங்க சொல்ற அந்த பைபோலர் பாலிடிக்ஸ் தொண்டர்கள் மத்தியில் நாங்க தான் அதிமுகங்கிற மாதிரி தொண்டர்கள் மத்தியில் ஒரு மெசேஜ் கொடுக்கிறதுக்காக அதிமுக உடைக்க பார்க்கல. இந்த அரசு தான் அதிமுக, இந்த அரசை வீழ்த்ததுக்கு ஸ்டாலின் முயற்சி பண்றாருங்கிற ஒரு தோற்றத்தை கொடுக்கக்கூடிய விதமாக தான் அமைச்சர் பேசுறாங்க. இது அவங்க திட்டமிட்டு அவங்க தெரிஞ்சுக்கிட்டே பேசக்கூடிய பேச்சு தான். இது ஒரு அரசியல் வீகம். ஓகே, எனக்கு பிரசன்னவிடம் கேட்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கேள்வி. அதிமுக 3 அணிகளாக பிளவுபட்டு ஒரு அணியில் இருப்பவர்கள் இன்னொருத்தர் மேல மாறி மாறி குற்றச்சாட்டுகளை சுமத்தி கொண்டிருக்கிற, தங்களுக்குள் மிகப்பெரிய அளவில் ஒரு யுத்தத்தையே நடத்தி கொண்டிருக்கிற இந்த சூழலிலும் மக்கள் விரும்பாத இந்த ஆட்சி தொடர்கிறது என்றால் திமுகவினுடைய அத்தனை சூத்திரங்களையும் தாண்டி அதிமுக தன்னளவில் மிகப்பெரிய பலமாகத்தான் இருக்கிறதுங்கிறதுதானே அர்த்தம். இல்லை, இங்க திமுகவினுடைய சூழ்ச்சியோ சூத்திரங்களோ எல்லாம் சொல்றீங்களா, சோன்சோ அது எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு ஜெனரலி ஒரு சட்டம் படித்த ஒரு வழக்கறிஞராக சொல்லுகிறேன், சட்டப்பேரவையில் பெரும்பான்மை இருக்கிற யாராக இருந்தாலும் அங்கே ஆட்சி தொடரத்தான் செய்யும். சட்டப்பேரவையில் பெரும்பான்மை இறக்கிற போதுதான் ஆட்சி கவிழும். மக்கள் புரட்சியே ஏற்பட்டாலும் சட்டப்பேரவையில் பெரும்பான்மை இருக்கிற போது ஆட்சி நடக்கத்தான் செய்யும். ஆக ஆட்சியோட கொடுங்கோன்மை ஆட்சியினுடைய நிலைப்பாடு இப்படி இருக்கிறது. கட்சிக்குள்ள மட்டும் பிரச்சனை இல்ல. எம்எல்ஏக்கள் தினகரனை போய் பாக்குறாங்க, போஸ்டிங் கிடைக்குது, போஸ்டிங் வாங்க மாட்டேன்னு சொல்றாரு, 3 நிமிஷத்துல ஒரு போன்ல போஸ்டிங் திரும்ப வாங்கிக்கிறாங்க. பல சிக்கல்கள் அதிமுகவுக்குள் இருக்கிறது. ஆனால் இந்த எல்லா சிக்கல்களையும் தாண்டி அரசு என்கிற இந்த நிறுவனம் தொடர்ந்து அதிமுகவை நீட்டிக்க வச்சுக்கிட்டு இருக்கு. நான் திரும்பவும் சொல்றேன், இவர்கள் அதிமுகவில் பிளவுபட்டு இருக்காங்க இல்லையா, இந்த 3 பிரிவுமே இந்த அரசு எந்திரத்தை பணம் காய்க்கிற மரமாக பார்க்கிறார்கள். குலுக்குகிற போது இந்த 3 நிமிடத்தில் ஒரு பதவி மாறுகிறது, 3 நிமிடத்தில் ஒரு பதவி வருகிறது என்றால் குலுக்குவதை பொறுத்து எந்த மரத்திலிருந்து காய் நிறைய விழுகிறதோ அந்த மரத்திற்கு போவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இங்கே ஆட்சி நடக்கவில்லை, ஆட்சியை வைத்து கல்லா கட்டுவதிலே தான் இந்த ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள். இந்த அரசியல் பிரிவும் இருக்கிறது. எத்தனை வார்த்தை ஜாலங்கள் போட்டாலும் மக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கல்லா கட்டுவதுங்கிறதுடைய அர்த்தத்தை தெரிந்தேதான் நான் பிரசன்ன நிச்சயமாக தெளிவாக தெரிந்தேதான் பேசுகிறேன். புகழை, நீங்க தொடர்ச்சியாக அதிமுகவில் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், தினகரனா எடப்பாடியா ஓபிஎஸ்ஆ என்கிற குழப்பம் இருந்தாலும், இந்த ஆட்சி தொடர்ந்து நீடிப்பதற்கு கல்லா கட்டுகிற இந்த சூட்சமத்தை தொடர்ந்து நீங்கள் கடைபிடிக்கிறீர்கள் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்து உங்கள் பதில் என்ன? அதாவது நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த கட்சியை ஆட்சி கட்டிலிருந்து இந்த ஆட்சியை நாங்கள் அகற்ற முற்படவில்லை. இது கல்லா கட்டுகிற ஆட்சி என்று சொன்னால், நான் இப்பொழுது சொல்வதெல்லாம் மிக தெளிவாக இந்த ஆட்சியை மீண்டும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து கலைப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகமோ ஸ்டாலினோ முற்படப்பட மாட்டார்கள் என்று உத்தரவாதத்தை அளிக்க முடியுமா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சி என்று பிரசன்னா சொன்னார். 5 வருடம் இந்த மக்கள் ஜனநாயக ரீதியிலே அனுமதி தந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த ஆட்சியை, இந்த கட்சியின் ஆட்சியை நாங்கள் குறையும் சொல்ல மாட்டோம். 5 வருட காலம் நாங்கள் குறை சொல்வோம், ஆனால் ஆட்சியை கவிழ்க்க முற்பட மாட்டோம் என்று சொல்லுவதற்கு தயாராக இருக்கிறார்களா?
இது ஒரு முக்கியமான கேள்வி. ஒரு ஆளுங்கட்சியை ஒரு எதிர்க்கட்சியை பார்த்து இப்ப ஒரு கேள்வி கேட்க முடியுமா எனக்கு தெரியல. அந்த கேள்விக்கான பதில பிரசன்னாவிடம் கேட்கலாம். கூடுதலாக 2 கேள்விகள் பிரதானப்படுத்தப்பட வேண்டியிருக்கிறது. ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்குவோம் என்கிற ஒரு விஷயத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்வைத்திருக்கிறார். அது என்ன நம்பிக்கையில் முன்வைத்திருக்கிறார் என்கிற ஒரு கேள்வியும், ஸ்டாலின் கொண்டு வரப்போவதாக சொல்லப்படுகிற நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒருவேளை சட்டப்பேரவையில் கொண்டு வரப்பட்டால் அது யாருக்கு சாதகமான ஒன்று? தொடர்ந்து விவாதிக்கலாம். கேள்வி நேரம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. கேள்வி நேரம் தொடர்கிறது. அதிமுகவை அழிக்க பார்க்கிறார் ஸ்டாலின் என்கிற அதிமுக மூத்த தலைவர்களுடைய குற்றச்சாட்டு குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். எனக்கு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்குவோம்னு முதலமைச்சர் சொல்வது என்பது யார் எதன் மீதான நம்பிக்கையில், அது யாருடைய நம்பிக்கையில் அதிமுகவினுடைய பேக் போனாக தான் வந்துவிட்டதாகவே எடப்பாடி கருதுகிறாரா? நிச்சயமாக அப்படிதான் கருதுறாரு. அதிகாரம் இருக்குது. அவர் சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டுங்கிறது வந்து அவர் வந்து ஸ்டாலின், முஸ்லீம் லீக்கு, காங்கிரஸ், மோடி, இவர் பன்னீர்செல்வம் எல்லாத்தையும் மீறி தான் சசிகலா ஆதரவோட அந்த முதலமைச்சர் பதவி வரை அடைஞ்சார். இப்போ சசிகலா அவங்க நிலைமை தெரியும். ஆக இந்த நிலைமையில் வந்து அமைச்சர்கள் வந்து கட்சிக்கும் ஆட்சிக்கும் இவர் தான் தலைவர்னு சொல்லும்போது இப்போ ஆட்சிக்கு அவர் தலைவராக இருக்கிறாரு. இன்னைக்குள்ள சூழ்நிலையில் வந்து ஸ்பிளிட் கிளாஸ் கிடையாது. வாஜ்பாய் வந்து அமெண்ட்மெண்ட்டில் மெர்ஜர் கிளாஸ்ன்னு கொண்டு வந்து 2/3 இருந்தால் தான் ஒரு கட்சி உடைப்பு. இது வந்து பலரும் வந்து 1/3 நினச்சிட்டு இருக்காங்க. ஷுவர்லி இப்போ மெர்ஜர் கிளாஸ் ஆகி 2/3 இருந்தால் தான் முடியும் போது வந்து லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டியை ஸ்பிளிட் பண்ணுறது வந்து சாதாரண ஒரு காரியம் இல்லை. மேலும் இங்கே இருக்கக்கூடிய ஓபிஎஸ் கூட போனவங்களையும் வந்து அந்த லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டிக்குள்ளே வச்சுட்டு இருக்கிறாங்க. பவர் சுப்ரீம். அப்போ இந்த 4 வருஷ பவரில் இவர் ஒரு பவரை ஸ்டீரிங் பண்ணக்கூடிய பொசிஷன்ல இருக்கிறாரு. இல்ல, இப்போ நீங்க ஆட்சி அதிகாரத்தை வச்சு மக்களுக்கு நல்லது செய்ய முடியும், அல்லது வாக்காளர்களை கவர முடியும். ஆனால் அதிமுகவினுடைய அடிமட்ட தொண்டர்களை ஜெயலலிதாவுக்கு பிறகு அதிமுகவை வழிநடத்த போகிறது நான் தான்ங்கிற நம்பிக்கையை ஏற்படுத்த முடியும்னு நம்புகிறாரா எடப்பாடி? இல்ல அது முயற்சி 3 பேரும் முயற்சி பண்றாங்க. 1.5 கோடி 1.6 crore கேடர்ஸுக்கு நாங்க தான் தலைவர்னு 3 பேரும் சொல்லுவாங்க. அப்ப நீங்க வந்து ஒரு தேர்தல் தான் அதை முடிவு பண்ணோம். அந்த முடிவு வர்றது வரை எல்லாரும் நாங்க தான் தலைவருங்கிறது. மக்கள் மனங்களை ஃபீல்டில் இருந்து பார்த்தவருங்கிற முறையில் சசிகலா அவர்களுடைய சிறைவாசத்திற்கு பிறகு, ஓபிஎஸ் வெளியேறிய பிறகு பெரும்பாலான அதிமுக தொண்டர்கள் சசிகலா குடும்பத்தின் மீதான ஆதிக்கத்தை எதிர்த்து ஓபிஎஸ் பின்னாடி போகிறாங்க அப்படின்னு நீங்க முன்னாடி சொல்லியிருந்தீங்க. இப்போது அதனுடைய அளவு கம்மியா இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. குறைந்த இந்த வாக்கினுடைய ஈர்ப்பை எடப்பாடி அவர்களால் கேதர் பண்ண முடியும் நினைக்கிறீங்களா? இல்ல, நீங்க இதுல வந்து பிஜேபியால பாதிக்கப்படுறாங்கன்னு சசிகலா தினகரன் அவங்களுக்கு ஒரு சிம்பதி இருக்கு. அவங்க அதை என்காஷ் பண்ணல டைரக்டாட்டு. ஒரு சிம்பதி அவங்க மேலேயும் இருக்கு. இன்னொரு வகையில இருந்துட்டு இருக்கு. ஓபிஎஸ் வந்து சசிகலாவால பாதிக்கப்பட்டாங்கிற ஒரு இது இருந்துட்டு இருக்கு. இவர்கிட்ட அதிகாரம் இருந்துட்டு இருக்குது. அதிகாரம் வந்து பெரும்பான்மையான கட்சியை வந்து அமைச்சர்கள் தான் மாவட்ட செயலாளர்களாக நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆக அந்த கட்சி அமைப்புக்குள்ள வந்து இன்னைக்கு அதிகம் பேர் வந்து இவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஆனா டெக்னிக்கலி வந்து சசிகலா பொதுச் செயலாளர், தினகரன் துணை பொதுச்சாளருங்கிறதா இவரே ஏற்றுக்கிட்டு இந்த அதிகாரத்தை வைத்து ஒரு கட்சி தொண்டனுடைய விசுவாசத்தை பெற முடியுமாங்கிறதா என்னோட. கட்சி தொண்டத்தின் விசுவாசத்தை பெறது வந்து அது தேர்தல் நேரத்தில் அன்னைக்குள்ள சூழ்நிலை, அன்னைக்குள்ள இஷ்யூ, அன்னைக்கு என்ன அடிப்படையில் எலெக்ஷன் வருது, என்ன நீங்க வாக்கு சொல்றீங்க, நான் விசுவாசத்தை கேட்கிறேன். விசுவாசத்தை வந்து இப்போ அவங்களை பொறுத்தவரை இருக்கக்கூடிய வாய்ப்புல இது கழக ஆட்சி. இந்த கழக ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு எதிரியும் துரோகிகளும் முயற்சி பண்றாங்க. இந்த கழக ஆட்சியை காப்பாற்றணும்னு அந்த சென்டிமெண்ட்டை விப்போ பண்ணி அந்த சென்டிமெண்ட்ல தான் ரைட் பண்ணக்கூடியதான் அவர் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா மற்றவங்களுக்கு அளவு கூட அவர் வந்து டார்மினண்டா இருந்தவர் தான். இது வந்த முறை தான் இவர் வந்து வெளிச்சத்துக்கு வந்தவர். இப்போ அந்த வித இதுல பண்ணி ஆட்சிக்கு நாம இருக்கும், கட்சிக்கும் நாம இதை கேப்சர் பண்ணணுங்கிற மூவில தான் பண்றாரு. அதுக்கு தான் தினகரன் ரெசிஸ்ட் பண்றாரு. ஓகே ராஜலட்சுமி மேடம், எனக்கு சசிகலா குடும்பத்தை ஒதுக்கி வைத்தவர் அப்படிங்கிற காரணத்துக்காக ஓபிஎஸ் மீது அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு இருந்தது. ஒரு பெரிய அளவில் அவர் பக்கம் வந்தாங்க அப்படின்னு நீங்க திரும்ப சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போது ஏறக்குறைய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஆட்சியில் முதலமைச்சராக இருக்கிறார், அதிமுகவினுடைய ஒரு மிகப்பெரிய முக்கியமான தலைவர். நீங்க எந்த குற்றச்சாட்டுகளை முன் வச்சீங்களோ அந்த குற்றச்சாட்டுகளை நிறைவேற்றி காமிச்சிட்டு இருக்கிறார். டிடிவி தினகரனோடு ஒரு மிகப்பெரிய மோதல் போக்கு கடைபிடிக்கிறார். அமைச்சர்கள் டிடிவி தினகரனை விமர்சிக்கிறாங்க, போடுற போஸ்டிங்கை நிராகரிக்கிறாங்க. அப்படிங்கும் போது உங்க பக்கம் ஏன் தொண்டர்கள் நிக்கணுங்கிறதுக்கான எந்த வலுவான காரணமுமே இப்ப இல்லை. இல்ல உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் தெளிவா சொல்லிக்கிறேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைவர் ஓபிஎஸ் அவர்கள் வைத்த நிபந்தனைகளை நிறைவேற்றவில்லை. இன்று வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக காதல விழலையா? இல்லங்க, அதிகாரப்பூர்வமா
சசிகலா அவர்களையும் அதிகாரப்பூர்வமா கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிறது, எலெக்ஷன் கமிஷன்ல இருக்கிற போது என்ன செய்ய முடியும் உங்களால? இல்ல அவர் ஒரு ஓபனா அவங்க 2 பேரையும் நாங்க விலக்கி வச்சிட்டோம்னு ஒரு இது பண்ணி அது ஒரு அபிஷியல் பண்ணாதான். துணை பொதுச் செயலாளர் தினகரனுடைய எந்த விதமான பதவியும் நாங்க ஏற்க மாட்டோம், அது கேலி கூத்தானது அமைச்சர் ஜெயக்குமார் சொல்றார். அமைச்சர் ஜெயக்குமாருடைய வாய்ஸ் இப்போது வரை எடப்பாடி பழனிசாமி அவருடைய வாய்ஸாகவே தொடர்ந்து அரசியல் களத்தில் பார்க்கப்படுகிறது. அமைச்சர் ஜெயக்குமார் இன்னைக்கு காலையில ஒரு விஷயம் பேசுறாரு, சாயங்காலம் வேற விஷயம் பேசுறாரு. இல்ல எனக்கு தெரிஞ்ச அவர் தினகரன் விஷயத்துல ஒரே மாதிரி தான் பேசுறாரு. தினகரன் விஷயத்துல ஒரே மாதிரி தான் பேசுறாரு. நாங்க ஏற்கனவே ஒதுக்கி வச்சதுதான், அதுல மாற்றம் இல்ல. கட்சிக்கும் ஆட்சிக்கும் ஒரே தலைவர் எடப்பாடி பழனிசாமி, முதல் நபர் ஜெயக்குமார். அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அதை எப்பவுமே ஒப்புக்கொள்வதில்லை. தன்னுடைய மவுத் பீஸா தான் ஜெயக்குமாரை வச்சிருக்காரு தவிர இவர் அதை வெளிப்படையா ஒத்துக்கிற மாதிரி தெரியல. எடப்பாடி அவர்கள் வெளியில கட்சியும் ஆட்சியும் என்னிடம் தான் இருக்கிறதுன்னு சொன்னா நீங்க உங்க அணியை கலைச்சிட்டு அதிமுக இணைஞ்சிருவீங்க, அப்படித்தானே? ஆட்சி நாங்க கட்சியை நாங்க விட்டு கொடுத்துறோம்னு சொன்னோமா? அப்படியெல்லாம் கிடையாது. தலைவர் ஓபிஎஸ் அவர்களுடைய 2 நிபந்தனைகள் என்னவென்றால் இவர்கள் இருவரையும் கட்சியை விட்டு நீக்க வேண்டும். அந்த பதவிகள்ல இருந்து நீக்கிறது நீங்க சொல்றது ஒத்துக்கிறேன். என்ன புரியல, பேச்சுவார்த்தை குழு முதல்ல கலைச்சது நீங்க தான், அப்புறம் என்ன பேச்சுவார்த்தை? இல்லங்க, நிபந்தனைகள் நிறைவேறாத போது எப்படி பேச்சுவார்த்தைகள் குழு வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் தலைவர் பேச்சுவார்த்தைங்கிறதுல தான் என்ன நிபந்தனை வைக்கணும்னே தெரியும். நீங்க பேச்சுவார்த்தைக்கு போறதுக்கே நிபந்தனை வச்சீங்கன்னா எப்படி பேச்சுவார்த்தை நடக்கும்? இல்ல இத பண்ணாதான் நாங்க பேச்சுவார்த்தைக்கு இணைப்புக்கான பேச்சுவார்த்தைக்கு நாங்க வருவோம் தான தலைவர். அத பண்ண பிறகு எதுக்கு பேச்சுவார்த்தை? அம்மாவுடைய மர்மம் இல்ல, இப்ப அந்த ரெண்டையும் செஞ்சுட்டாங்க. இந்த நீங்க வச்சிருக்க 2 கோரிக்கைகளையும் எடப்பாடி தரப்பு ஏற்றுக்கொண்டு விட்டால் அப்புறம் எதற்கு பேச்சுவார்த்தை? ஏற்றுக்கொள்ளணுமே. இப்ப அந்த 2 ஏற்றுக்கொண்டு விட்டால் நாங்கள் இணைந்து விடுவோம் சொல்றேன் நான். இப்போது ஒருவேளை அதிமுக அரசை கடுமையாக விமர்சித்து போராட்டத்திற்கு போகிற அளவுக்கு ஓபிஎஸ் அணி தயாராகி கொண்டிருக்கிறீர்கள். ஒருவேளை மு க ஸ்டாலின் நம்பிக்கையில்லா தீர்மானம் சட்டப்பேரவையில் கொண்டு வந்தால் அதை ஆதரிப்பீர்களா? நாங்க ஆதரிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. சட்டம் இந்த அரசாங்கம் சரியா செயல்படலன்னு போராட்டம் நடத்துறீங்க. இணைப்புக்கு தயார் சொல்றவே. அரசாங்கம் குறித்த கேள்வி, இந்த அரசாங்கம் சரியா செயல்படலன்னு திமுகவோடு நின்று களத்தில் போராட்டத்திற்கு தயாராகிறது ஓபிஎஸ் அணி. ஆனா நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு அதாவது மக்கள் விரோத அரசாங்கம் அடையாளம் சொல்லியும் கூட அந்த அரசாங்கம் தொடர வேண்டும் என ஓபிஎஸ் அணி கருதுகிறது. தலைவர் ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி தலைமையிலான அரசாங்கத்தை தான் எதிர்க்கிறாரே தவிர ஸ்டாலின் அவர்களை ஆதரிக்கவில்லை. எந்த காலகட்டத்திலும் திமுகவை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம். எனக்கு என்ன புரியலன்னா, திமுக அதிமுக அரசு மக்கள் விரோத அரசுன்னு சொல்லுது, நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரதுக்கு முயற்சிக்கிறாங்க ஒரு எதிர்க்கட்சியா. நீங்க வெளியில ஒரு தடவை வந்து ஆப்பர்சூனிட்டி கோட் விட்டாங்க. இல்ல என்னோட கேள்வி முடிக்கல. நீங்க வெளியில வந்து திமுக சொல்றதே தான் நீங்களும் சொல்றீங்க, எடப்பாடி தலைமையிலான அரசு மக்கள் விரோத அரசாக இருக்கிறதுன்னு. ஆனா நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நாங்க ஆதரிக்க மாட்டோம்னு சொன்னா மக்கள் விரோத அரசுன்னு தெரிஞ்சாலும் பரவாயில்லை, இந்த அரசாங்கம் தொடர வேண்டும் என ஓபிஎஸ் விரும்புகிறார். மக்கள் விரோத அரசாங்கம்னா இந்த அரசாங்கத்திற்கு தலைவர் ஓபிஎஸ் அவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் நியமிக்கப்பட்ட முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கும் கட்சிக்கும் தலைமை ஏற்று நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய. எடப்பாடி தலைமையிலான அரசு எவ்வளவு மக்கள் விரோத அரசாக இருந்தாலும் அந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கு ஓபிஎஸ் துணை போக மாட்டார். அம்மாவுடைய ஆட்சிங்க, தலைமை தான். இப்ப நீங்க எதிர்க்கிறது அம்மாவோட ஆட்சியை. முதல்வர் எடப்பாடி, ஆனா ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி. அதற்கு தலைவர் ஓபிஎஸ் அவர்கள் நடைபெறுவது அம்மாவுடைய ஆட்சியா, ஊழல் ஆட்சியா, எடப்பாடி ஆட்சியா, மக்கள் விரோத ஆட்சியா? அம்மாவுடைய ஆட்சி. அம்மாவுடைய ஆட்சியில ஊழல்கள் தொடர்றதுன்னு இது ஒரு ஊழல் ஆட்சின்னு எப்படி ஓபிஎஸ் சொல்றாரு? பட் அது நடத்துறது எடப்பாடியும் ஊழல் அமைச்சர்களான. அப்ப அந்த எடப்பாடி அரசை கலைக்கணும் இல்லையா? அது எடப்பாடி அரசை கலைக்கணும்னு சொல்லல. இப்ப எடப்பாடி அரசை கலைக்காம இந்த ஊழல் ஆட்சியை எப்படி நகர்த்துவீங்க? தலைவர் ஓபிஎஸ் அவர்களை முறைப்படி பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்து அவரை முதல்வராகவும் நியமித்தால் நிச்சயமாக அம்மாவுடைய. நானும் சொல்லிட்டு இருக்கேன், ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராகணும்னா எடப்பாடி தலைமையிலான அரசு கலையணும்ல. களை எடுக்கணும்னு சொல்றாங்க. இல்ல இப்ப அவங்க ராஜலட்சுமி அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்பது ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய நேரடி மனசாட்சியிலிருந்து வந்த வார்த்தையாக இந்த அவை கருதுகிறது. இல்ல இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதிமுக அரசாங்கம் அம்மாவினுடைய அரசாங்கம், ஆனா இந்த அரசாங்கத்துல அரசாங்கம் கலையணும்னு அவசியம் இல்லையே. தலைவர் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு எம்எல்ஏ தானே. எந்த எம்எல்ஏ வேணா முதலமைச்சர் ஆகலாம். பிரச்சனை என்பது நீங்க கேக்குற மாதிரி சசிகலா குடும்பத்தை ஒதுக்கி வைப்பதோ நீதி விசாரணையோ அல்ல. ஓபிஎஸ் முதலமைச்சர் ஆகணும் நேரா சொல்லிட்டு போங்க. இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? அத மாதிரி சொல்லவில்லை. எங்களுடைய ஓட்டு போட மாட்டாங்க. எங்களுடைய பிளவுக்கான காரணங்கள் அது. அதாவது திருமதி சசிகலா அவர்களையும் திரு டிடிவி தினகரன் அவர்களையும் வைக்க வேண்டும். சசிகலா குடும்பத்தை ஒதுக்கி வச்சு நீதி விசாரணைக்கு உத்தரவிட்டு விட்டால் முதலமைச்சர் பதவி வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அதிமுகவில் இணைவாரா ஓபிஎஸ்? அது அந்த நேரத்து சூழ்நிலையை பொறுத்து. எப்படிங்க 2 கோரிக்கை தானங்க சொன்னீங்க, 3வது ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க? இது எங்களோட விருப்பம், தொண்டர்களோட விருப்பம், கட்சி தொண்டர்களுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பம். நீங்க எடப்பாடி அவர்கள் ஒரு ஊழல் அரசுடைய முதல்வர் விமர்சிச்சீங்க, எங்களுடைய விருப்பம். சரி,
மக்களுடைய விருப்பம். இப்போ அதிமுகவுடைய 3 அணிகளும் அந்த முதலமைச்சர் பதவிக்காக தொடர்ந்து ஒரு விளையாட்டை மக்கள் முன்னால் நடத்தி கொண்டே அரசியல்வாதிகள் எல்லாருமே பண்ற சாதாரண மக்களுக்கு ஒத்துக்கிறீங்க. விருப்பங்கள் இருக்கும்போது எம்எல்ஏங்களுக்கு இருக்காதாங்க? அமைச்சர் ஆகணும், ஒரு அரசியல் இது விடவும் ஒரு வெளிப்படையான ஸ்டேட்மெண்ட் ஒரு அணி சொல்லவே முடியாது. எம்ஏ படிச்சவன ஒரு இல்ல இது வெளிப்படையான ஸ்டேட்மெண்ட். அவர் கல்லா கட்டறதுன்னு சொன்னாரு, நீங்க அதை வெளிப்படையாவே ஒத்துக்கிறீங்க. கல்லாலாம் ஒண்ணு இல்லங்க. ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றது எல்லா அரசியல்வாதிகளும் உள்ள அடிப்படை குணம். எம்எல்ஏ வானா அடுத்த அமைச்சர் ஆனா, அமைச்சர் ஆனா அடுத்த முதலமைச்சர் ஆகணும். அது ஒரு ரேஸ் தான். அந்த ரேஸ்ல யார் வின் பண்றாங்கன்றது அவங்களோட. ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த திறமை இல்லை என்பதை இந்த தருணத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன். தொடர்ச்சியாக அதிமுகவினுடைய எல்லா அணிகளையும் ஒருங்கிணைக்க போகிறோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வது என்பது யார் கொடுக்கிற நம்பிக்கையில்? அதுக்கு அதுதாங்க கட்சி. இல்ல யாரோ கொடுக்கணும். யாருடைய நம்பிக்கையும் தேவையில்லை. நீங்க அதிமுகனுடைய சிறப்பே அதுதான். இந்த புரட்சி தலைவர் ஆரம்பித்த காலத்திலிருந்து இந்த தொண்டர்கள் வந்து எதையும் எதிர்பார்த்து இந்த கட்சியில இல்லை. அது முதல்ல தெரிஞ்சுக்கங்க. இந்த கட்சியினுடைய சிறப்பே என்னன்னா, இந்த கட்சி சிதைந்து விடக்கூடாது, எதிரி இடத்தை பிடித்து விடக்கூடாது என்பதிலே நாங்கள் முக்கியமாக இருக்கிறோம். அதே காலகட்டத்தில் எங்களுக்கு மக்களுக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, கூவத்தூர் விடுதியில் எந்த நபரை முதலமைச்சராகவும் அமைச்சர்களாகவும் சசிகலா நியமித்தாரோ அவரால் நியமிக்கப்பட்ட தினகரனுடைய நியமனங்கள் செல்லாதுன்னு அந்த அமைச்சர்களே சொல்வதுதான் இன்னைக்கு சட்டம். இன்னைக்கு சட்டம் அது. அது என்ன காரணம் அப்படின்னா சொல்லுங்களேன். இல்ல அதான் இன்றைக்கு தேர்தல் கமிஷன்ல கேள்வி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை வலுவான ஒன்றதாக மாற்ற நினைக்கிறார். டிடிவி தினகரனிடம் அதிகாரம் இல்லை என நினைக்கிறார். வெளிப்படையாக தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்த பிரமாண பத்திரங்களை வாபஸ் பெற்றுவிட்டு ஏன் உங்களால் ஒரு மாற்றங்களை செய்தால் ஓபிஎஸ் கூட வந்துருவாங்களே, பண்ண முடியாது. அது ஏன் பண்ண முடியாது? இல்லையே என்ன நீங்க சசிகலாவை ஏற்றுக்கொள்ள போவதில்லை. நாங்க மட்டுமே போட்டு இருந்தால் பரவாயில்லைங்க. இன்னைக்கு ஓபிஎஸ் அணி அங்க ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். சரி, அவர்கள் என்னன்னா இவங்க உங்கள் அணியில் நாங்க வாபஸ் வாங்கிட்டா அவர்கள் சொல்வது உண்மையாகிவிடும். மக்களுக்கு உண்மை நாங்கள் வாபஸ் வாங்கிவிட்டால் அவர்கள் சொல்வது உண்மையாகிவிடும். சரி, ஒரே ஒரு கருத்தை நான் சொல்றேன். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்றீங்க. என்னுடைய கேள்வி, அதிமுக அம்மா அணி, நீங்க ஓபிஎஸ் ஓட எல்லாம் நினைக்க வேண்டாம், அதிமுக அம்மா அணியில் கட்சியும் ஆட்சியும் எடப்பாடி பழனிசாமி அவரிடம் இருக்கிறதுங்கிறதானே உங்க ஸ்டேட்மெண்ட். ஆனா அதுக்கு நேர் எதிரான ஒரு ஸ்டேட்மெண்ட் அஃபிடவிட்டா தாக்கல் பண்ணிருக்கீங்கன்னா அது பொய்யா? நீங்க சொல்றது பொய்யா? அது ஒண்ணு தெரிஞ்சுங்க. அந்த அஃபிடவிட் எந்த காலகட்டத்திலே தாக்கல் செய்யப்பட்டது? சொல்ல மாட்டேன். முதல் ரவுண்ட்ல சொல்லிட்டீங்க. இப்ப நேரம் மாறி இருக்குதுல்ல, காலம் மாறி இருக்குதுல்ல, சூழ்நிலை மாறி இருக்குதுல்ல, புது ஸ்டேட்மெண்ட் கொடுங்கன்னு சொல்றேன். அதான் சொல்றேன். எப்ப கொடுப்பீங்க? சட்டம் இதான் ஏற்கனவே கொடுத்துட்டேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு கூட சொல்லியிருக்காரு என்னன்னா, நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைவோ என்று இந்த 1.5 கோடி தொண்டர்களுடைய நாங்கள் அனைவரும் யார் யார் நாங்கள் 3 அணி தான். 3 அணியும் ஆமாமா எல்லாரும் தீபா அணியும் சேர்த்தா அதிமுக தொண்டர்கள் அவர்களும் இணைப்பார்கள். அப்ப எடப்பாடி அணி என்று ஒன்று இருக்கிறது. நான் எங்களுடைய நோக்கமே என்னன்னா எல்லாத்தையும் இணைப்பதுதான். அப்ப எடப்பாடி அணி எங்களுக்கு என்ன எதிர்ப்புன்னா, நாங்கள் எல்லாரையும் இணைக்க வேண்டும் அப்படின்றது எங்களுடைய ஆவல். எடப்பாடி அவர்களை அதிமுகவின் தலைவராக ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் இணையலாம், அப்படித்தானே? டிடிவியோ எங்களுக்கு ஓபிஎஸ்ஓ எதிரிகள் அல்ல. ஆனால் இந்த கட்சியை அவர்கள் பலவீனம் செய்வார்களே ஆனால் அதற்கு எதிர்த்து நாங்கள் குரல் கொடுப்போம். அந்த நிலைமை தான் இன்னைக்கு எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அதனால நாங்க அதை இணைப்பதற்கு கேள்வி அதுதான். அதிமுகவினுடைய ப்ராசஸ்ல ஒரு தவிர்க்க முடியாத தலைவராக எடப்பாடி உருமாறி இருக்கிறார். ஒரு காலகட்டத்தினுடைய சூழ்நிலைக்காக தேர்தல் ஆணையத்தில் நீங்க அப்படி தாக்கல் பண்ணிருக்கீங்க. இப்ப சூழ்நிலைகள் மாறி இருக்கிற போது வெளிப்படையாக பேசாமல் மௌனம் காப்பதன் மூலமாக தனக்கான ஸ்பேஸ் அண்ட் கிரவுண்ட் அப்படியே மெயின்டைன் பண்றாரா எடப்பாடி? அறிக்கை கொடுத்திருக்காருங்க, நீங்க அதை படிக்கலன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கூட என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், அதிமுக நிச்சயமாக இணையும், இந்த வேறுபாடுகள் களையப்படும். எல்லா அணிகள் தாங்க, எல்லாம் இணையணும். அதிமுக தான் சொல்றோம், நீங்க எல்லாரும் சொல்றத பார்த்தா நிறைய இருக்கும். இருக்கிறவர்கள் அனைவரும் தான் தொடர்ந்து பேசலாம். எனக்கு ஒரே ஒரு நிமிஷம் எனக்கு புகழேந்தி அவர்களிடம் கேட்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கேள்வி. அதிமுகவை அசைத்து பார்க்க முடியாதுன்னு எடப்பாடி அவர்கள் சொன்னதும், அதிமுகவினுடைய அணிகளை எல்லாம் இணைக்க போவதாக அவர் சொல்வதையும் பார்க்கிற போது, ஒரு அப்பர் ஹேண்ட் அவர் கையில வச்சிருக்கிறார். ஓபிஎஸ் அவர்களையும் எடப்பாடி அவர்களையும் மற்ற எல்லா நபரையும் நான் கூப்பிடுகிறேன், என்னுடைய தலைமையின் கீழே அதிமுக அத்தனை பேரையும் ஒன்று சேருங்கள்னு அவர் அழைப்பு விடுக்கிறார். அந்த அழைப்புக்கு உங்கள் பதில் என்ன புகழேந்தி? முதல்ல நம்ம குரலார் அன்பு சகோதரருக்கு ஒரு குரலை சொல்ல வேண்டும். அவருக்கு போய் நான் சொல்ல முடியாது,
இருந்தாலும் வேற வழி இல்ல. அதிகபட்சமான திருக்குறள்களை மேற்கோள் காட்டிய ஒரு கேள்வி நேரமாக இந்த மாற்றுகிற சாதனையை அதிமுகவின் அணிகள் முன்னெடுக்கிறார்கள். இல்ல ஒரு என்னன்னா, என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய்தன்றி கொன்ற மகற்கு அப்படின்னு அர்த்தம். நான் அவங்க ராஜலட்சுமி பேசிட்டு இருக்காங்க, 2 கண்டிஷன் ஒதுக்கி வைக்கணும்னு சொல்லி. நாங்க சொல்றோம் பன்னீர்செல்வத்தையும் அவங்களோட இருக்க ஒரு 10 பேரை நாடு கடத்தணும்னு சொல்றோம். இதெல்லாம் ஆகிற வேலை இல்லை, அதெல்லாம் விட்டுடலாம். இந்த இணைப்பு நான் தெளிவாக சொல்கிறேன் மிஸ்டர் நெல்சன், இந்த இணைப்பு பன்னீர்செல்வத்தோடு இருப்பவர்களால் நடைபெறாது. இது வீணா ஜனங்களை ஏமாத்துற வேலை. இது இப்படிதான் போயிட்டே இருக்கும். இல்ல புகழேந்தி சார், இப்போ இணைய வேண்டியது ஓபிஎஸ் மற்ற அணிகளா இல்ல, உங்கள் அணிக்குள் எடப்பாடியும் தினகரனும் இணைவார்களாங்கிறதா மெயின் கொஸ்டினா மாறி இருக்கு. இந்த ஆட்சியை அசைத்து பார்க்க முடியாதுன்னு எடப்பாடி அவர்கள் சொல்ற ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது அது தினகரனை நோக்கி நான் சொல்றேன், நீங்க இல்லன்னு சொல்லுவீங்களா? இல்ல நீங்க இந்த அதிமுக ஆட்சியை அசைத்து பார்க்க முடியாதுன்னு முதலமைச்சர் சொல்றது யாரை நோக்கி? யார் அந்த பதவியிலே முதலமைச்சர் பதவியில அமர செய்தார்களோ அவர்கள் மனது வைத்தால் அசைக்கவும் முடியும், தூக்கி எறியவும் முடியும் என்பதை மிக தெளிவாக சொல்கிறேன். இல்ல இது நீங்க சொல்றீங்களா, தினகரன் சொல்றதாவே எடுத்துக்கலாமா? இல்ல நிச்சயமாக. ஏன்னு கேட்டால் இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களால் நியமனம் செய்யப்பட்டவர் டிடிவி தினகரன் அவர்கள். இவர்களால் உட்கார வைக்கப்பட்டவர், இவர்களால் காப்பாற்றப்பட்ட ஆட்சிதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். கோபி சார் வந்து ரொம்ப எளிமையா சொல்றாரு, இப்ப சீசன் மாறிடுச்சு, சிச்சுவேஷன் மாறிடுச்சு, கரங்கள் மாறிடுச்சு, பாதை மாறிடுச்சுங்கிறாரு. இதுக்கு மேலதான் உங்களுக்கு கோடு போட்டு காண்பிக்கணும். அல்ல வின்டர் சீசன் வந்துருச்சு, அப்ப சம்மர் சீசன் இருந்துச்சு. சம்மர் சீசன்லயும் வின்டர் சீசன்லயும் அவருக்கு குரலார் தான் பேரு, எனக்கு புகழேந்தி தான் பேரு, அவங்களுக்கு ராஜலட்சுமி தான் பேரு. அது மாறாது, இயற்கை மாறாது. சரி, ஆகவே நன்றியோடு இருக்க வேண்டும், அதுதான் வேண்டும். புகழேந்தி அவர்கள் வேண்டுகோள் எடுத்திருக்கிறார், அந்த வேண்டுகோளை நீங்க பரிசீலனை பண்ணலாம். பிரசன்னா ஒரே கடைசி ஒரு வாய்ப்பு வரும். ஸ்டாலின் அவர்களுடைய இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் திரும்ப இந்த அதிமுக ஆட்சியை உலுக்கி பார்க்கிற உங்கள் முயற்சி யாருக்கு சாதகமான ஒன்றாக அமையும்? நீங்க என்னதான் கேம் விளையாண்டாலும் அதிமுக அணிகள் திரும்ப ஒற்றுமையாக இருப்பதாகத்தான் சட்டப்பேரவையில் காட்டப் போகிறார். நான் இப்போ உங்க 3 பேர் பேசினதுக்கு நான் பதில் சொல்லணும். புகழேந்தி அவர்கள் சொன்னார் வந்து நம்பிக்கையில்லாத தீர்மானத்தை கொண்டு வராமல் இருப்பாரா தளபதி ஸ்டாலின் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அது அவருடைய பயத்தை வெளிப்படையாகவே மக்களுக்கு காட்டுகிறது. ஒன்று இல்ல, அவர் கேள்வி நீங்க சொல்ற அதான் இங்க முக்கியம். நான் சொன்னேன், சட்டப்பூர்வமாக ஒரு ஆட்சி அமைக்கப்பட்டால் அந்த ஆட்சியை நாங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ஆனால் சட்டவிரோத ஒரு ஆட்சி நடந்தால் அதை கண்டிப்பாக எதிர்த்து குரல் கேட்போம். அவர் அதை சொன்னாரு, சட்டப்படி அமைந்த ஆட்சி அப்படின்னாரு. அதை போலவே சட்டப்படியாக ஒரு எதிர்க்கட்சிக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கும் உரிமை இருக்கிறது என்பதை தமிழகத்திலே அரசியல் படித்த அவருக்கு நான் மீண்டும் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒன்று, இந்த 3 பேரும் பேசினதை கேளுங்க. புகழேந்தி சொன்னாரு, நாங்க பன்னீர்செல்வானில இருக்கிற 10 பேரை நாடு கடத்த போறோம். அம்மா ராஜலட்சுமி சொல்றாங்க, சசிகலாவை தினகரனையும் நாடு கடத்திட்டேன்னு அஃபிடவிட் கொடுங்க. 3வது ஒரு டேக் வச்சாங்க, அந்த டேக்கு வரேன். மரியாதைக்குரிய பெரியவர் கோபி அவர்கள் சொல்லுகிற போது இன்னொரு போடு போட்டாரு, நாங்க எல்லாரும் ஒண்ணு சேருவோம், இவங்கள வேற மாதிரி பேச சொல்லுங்க, அவங்கள வேற மாதிரி பேச சொல்லுங்கன்னு. இவங்க 3 பேரை அடிச்சுக்கிறது எதுக்குன்னா அதிமுகங்கிற ஒரு கட்சிக்கு. நாங்க வந்ததுல இருந்து சும்மா தான் எங்களை நீங்க உட்கார வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதுதான் தமிழகத்தினுடைய நிலை. இந்த 3 பேரும் போதும் அதிமுகவை அழிக்கிறதுக்கு நாங்க எந்த சூழலிலும் தேவையில்லை. 2வது நம்பிக்கையில்லா தீர்மானம், அது எதிர்க்கட்சிக்கு உள்ள உரிமை. இந்த ஆட்சி முறையற்ற ஆட்சியாக இருக்கிற போது, ஊழல் 6 பேரணியாக ஓடுகிற போது அதை தட்டி கேட்கிற உரிமை எதிர்க்கட்சிக்கு இருக்கிறது. நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு அந்த there is a duration 6 மாதங்களுக்கு ஒரு முறை என்று சட்டம் வழிவகுத்திருக்கிறது. அப்படி வருகிற போது அதை கொண்டு வருவதற்கான உரிமை எங்களுக்கு. ஒவ்வொரு 6 மாசத்துக்குள்ளேயும் அந்த குளத்துல கள்ளத்துக்கு போடலாம்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு. நான் மீண்டும் சொல்லுகிறேன், உரிமையை வாய்ப்பாக பயன்படுத்துவதில்லை. That is my right. ஓகே, நான் மீண்டும் சொல்லுகிறேன், சட்ட முறையற்ற ஆட்சி, அதாங்க பிரச்சனை. உரிமை இருக்கிறது, அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். ரவீந்திரன் துரைசாமி அவர்கள், அதிமுக அரசு மீது ஸ்டாலின் ஒருவேளை நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தார், இன்னைக்கு இருக்கிற சூழல்ல அது யாருக்கு சாதகமாக அமையும்? அதாவது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து தோற்றா ஸ்டாலினுக்கு ஒரு பின்னடைவாக தான் கருதப்படும். எடப்பாடிக்கு மீண்டும் ஒரு ஸ்ட்ராங்கா எமர்ஜ் ஆகிறதாட்டு. ஆனா இப்ப இருக்கிற குழப்பங்கள்ல அது சாத்தியமான ஒன்றா? இல்ல, நீங்க ஸ்டாலின் கொண்டு வருவாருன்னா முதல்ல வந்து அவருக்கு வந்து
எல்லாமே வந்து பேசுறவங்க செயல்ல முழுமையா வருவாங்களாங்கிறத பார்க்கணும். இப்போ எந்த அளவுக்கு பேசுறவங்க நீங்க சொல்றது எதை பேசுறவங்கன்னா நீங்க வந்து இந்த ஆட்சிக்கு எதிராக பேசக்கூடிய ஓபிஎஸ் கிட்ட இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் சரி, தினகரனுக்கு ஆதரவாட்டு அவரோட நெருக்கமா இருக்கக்கூடிய நீங்க ஸ்டாலினிடம் பேசுகிற எம்எல்ஏக்களை சொல்லல. இல்ல ஸ்டாலின் கூட பேசுவாங்க, என்ன டேர்ம்ஸ்ங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ அதுல வந்து ஒரு ஷுவர் ஷாட் இல்லாம ஒரு வீக்கநாட்டு அவரு வீக்கநாட்டு அவரு ஸ்கீம் பண்ணி வந்து தோத்துட்டாருன்னா ஸ்டாலினுக்கு இமேஜ் வந்து ரொம்ப கீழே விழும், சீஃப் மினிஸ்டருக்கு இமேஜ் வந்து கடுமையாக உயரும். அதனால ஸ்டாலின் வந்து இதில் வந்து 2 தடவை சபாநாயகர் மேலே நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தில் தோத்துட்டாரு. கூவத்தூர் மேட்டர்லையும் அவர் எதிர்பார்த்தாரு, அவர் எந்த முயற்சிகள் ஒன்று பண்ணாலும் அங்கேயும் தோத்துட்டாரு. 3வது முறை அவர் தோத்தாருன்னா அவரோட எபிலிட்டி வந்து கொஸ்டின் ஆகும். ஸோ 3வது முறை பார்க்கும்போது சோ மெனி இப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குது. அதில் எல்லாத்தையுமே சரி பண்ணி யார் யாரெல்லாம் டீல் பண்ணி எந்தெந்த தலைவர்கிட்டெல்லாம் பேசி எல்லாமே சரி பண்ணி என்ன டேம்ஸ் என்ன இது எப்படி நம்பர் கொண்டு வர்றதுன்னு எல்லாத்தையுமே அவர் சரி பண்ணிக்கிட்டு எந்தெந்த நூக் அண்ட் கார்னர்ஸ் உண்டோ அவ்வளோத்தையும் அடைச்சு கொண்டு வந்தாதான் அவர் அந்த இடத்துல வந்து ஒரு ரவீந்திரன் சார் சொல்றதை நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். ஆட்சி கவிழும் என்கிற உறுதியாக தெரிந்தால் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவது ஸ்டாலினுக்கு சிறப்பு, அல்லது வந்து முதலமைச்சர் பலப்படுத்தும், ஸ்டாலினை பலகீனப்படுத்தும். நிகழ்ச்சியில் நாம் மிக முக்கியமான ஒரு கேள்வியை நம்முடைய ட்விட்டர் சமூக வலைதளத்தில் முன்வைத்திருந்தோம். அதிமுகவினுடைய பிரச்சனைகளுக்கு ஸ்டாலினை குற்றம் சாட்டுகிற செயல் குறித்து என்ன நினைக்கிறீர்கள்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அதற்கு மக்கள் அளித்திருக்கிற பதில் என்னங்கிறதை இப்ப பார்க்கலாம். அதிமுகவினுடைய பிரச்சனைகளுக்கு ஸ்டாலினை குற்றம் சாட்டுவது கள யதார்த்தம் என 26% மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பழி போடுகிற முயற்சி என 48% பேரும், யாரையோ காப்பாற்றுவதற்காக சொல்லப்படுகிற ஸ்டேட்மெண்ட் என 26% பேரும் தெரிவித்திருக்கிறார்கள். அதிமுகவின் பிரச்சனைகளுக்கு ஸ்டாலினை குற்றம் சாட்டுகிற அதிமுக தலைவர்களுடைய செயல் கள யதார்த்தம் என 26%, பழி போடுகிற முயற்சி என 48% பேரும், யாரையோ காப்பாற்றுவதற்கு என 26% பேரும் தெரிவித்திருக்கிறார்கள். அதிமுகவின் பிரச்சனைகளுக்கு ஸ்டாலினை காரணம் காட்டுவது என்பது ஒரு வழக்கமான பழி போடுகிற முயற்சி என மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மக்களினுடைய கருத்து குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? சுருக்கமா சொல்லுங்க புகழேந்தி சார். மக்களுடைய கருத்துக்களை எப்பொழுதுமே புறக்கணிக்க முடியாது, வரவேற்க வேண்டும். ஆகவே இந்த இயக்கம் இப்போ அவரு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த 5 ஆண்டுகளுக்கு 10 முறை நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரலாம். 10 முறையும் நம்பிக்கையில்லா தீர்மானம் திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வருவதற்கு உரிமை இருக்கிறது. ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கின்ற எதிர்கட்சி, ஒப்புக்கொள்கிறேன். அது 10 முறை வந்தாலும், சபாநாயகர் நம்பிக்கையில்லை என்று இன்னொரு 6 முறை வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் மாபெரும் வெற்றியை பெறும். நன்றி புகழேந்தி சார். நன்றி கோபிநாதன் சார். மக்கள் வந்து இது ஒரு பழி போடுற முயற்சி அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அதாவது இந்த ட்விட்டர் கணக்கு இருக்கிறத அது வந்து 7.5 கோடி மக்கள்ல நாட் ஈவன் 2%. சரி, 2% மக்கள் கூட இல்லை. அந்த 2%த்தில் எத்தனை பேர் இதுக்கு வாக்களித்தார்கள் என்பதை நம்ம கணக்கில் எடுக்கணும். இது வந்து ஒட்டுமொத்த மக்களுடைய கருத்து கிடையாது. பாமர மக்கள் இடைவெளியே 1%. பாமர மக்கள் இன்றைக்கு அதிமுக பக்கம் இருக்கிறார்கள். அதனால அதை அழிக்கும். அதிமுகவோட எந்த அணி பக்கம் இருக்கிறார்கள்? அதிமுக. அதான் நான் சொல்றேன்னா, அதிமுகவில் எத்தனை அணி இருந்தாலும் அது ஒரே அதிமுக தான். சரி, ஒரே அதிமுக. அதுதான் அதனுடைய சிறப்பு. மக்களுக்கு தெரிந்திருக்கிறது, தலைவர்களுக்கு தெரியல. அதுதான் அதனுடைய சிறப்பு. தெரிந்திருக்கிறது. நான் தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், இது ஒரு உட்கட்சி பிரச்சனை. இது எப்பொழுது வேணாலும் நாங்கள் தீர்த்துக் கொள்வோம். இதை வந்து நீங்க ஆதாயம் தேடுவதற்கு முயற்சி செய்யக்கூடாது என்பதை நாங்கள் சொல்லிவிட்டோம். உடனே அந்த திருக்குறளை மட்டும் ஒன்று சொல்றேன். ஏன்னா அவரு செய் நன்றி கொன்றாருக்கு இவன் தான் உயிரில்லை சொன்னாரு. அது ஒரே ஒரு திருக்குறள் நம்ம புகழேந்திக்காக நான் சொல்றேன். நான் குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல் அப்படின்னு ஒரு. நன்றி ராஜலட்சுமி மேடம். இப்போ வந்து குறளார் அவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்வதோடு நான் நினைச்சிட்டு இருந்தேன் இவ்வளவு நாள் நம்ம தமிழகத்தை சார்ந்த சாதாரண மக்கள் தான் ஸ்டாலின் அவர்களை செயல்படா தலைவர் என்று நினைத்தார்கள் என்று. ட்விட்டர் நண்பர்களும் அப்படித்தான் நினைக்கிறார்கள் என்பதை இந்த முடிவுகள் காட்டுகின்றன. அவரை ஒரு பொருட்டாகவே கருதவில்லை. பிரசன்னா, ராஜலட்சுமி மேடம் வந்ததுலேருந்து அவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறத அவங்களுக்கே தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க. பன்னீர்செல்வத்தை இன்க்ளூடிங் அதிமுகவை சேர்த்து தான் மக்கள் கழுவி ஊற்றிருக்காங்க. 74% பேர், 74% பேர் அதிமுகவை அழிப்பதற்கும் தளபதி மு.க. ஸ்டாலினுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றுதான் வாக்களித்திருக்கிறார்களே தவிர எப்படி பன்னீர்செல்வத்தை தலைவராக்க போறாங்க, ஜனாதிபதியாக்க போறாங்கிறத அவங்க முயற்சி பண்ணட்டும். நான் அவங்களெல்லாம் அந்த அணியை நான் பொருட்டாவே மதிக்கல. 2 விஷயம் ஐயா கோபி அவர்கள் சொன்னார், ஒரு ஆளுகிற கட்சியாக அவருக்கு ஒரு சிறிய அந்த அங்கீகாரம்
அதிகாரத்தோடு பேச வேண்டும் என்கிற கனத்த இதயத்தோடு பேசுகிறேன். ட்விட்டர்ல 2% பேர் தான் இருக்காங்க. நீங்க சொன்னீங்கல்ல 1% வாக்கு, 1% தான் தானே, வெறும் 4 லட்சம் மக்கள் தான். நான் மீண்டும் சொன்னேன், தேர்தல் நாற்காலி என்பது 49% தோல்வி, 51% வெற்றி. மக்கள் 74% பேர் இங்கே உங்களை நீங்கள் தான் காரணம் என்று பட்டம் காட்டியிருக்கிறார்கள். அண்ணன் புகழேந்தி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை பாராட்டுகிறேன். அவர் வாழ்த்துக்களோடு சொல்லி இருக்கிறார், மிகச்சிறந்த எதிர்க்கட்சி தலைவர், இனிமேல் வருகிற காலங்களில் நிரந்தர முதல்வராக தமிழகத்தில் அண்ணன் ஸ்டாலின் இருப்பார். இது எம்ஜிஆர் காலத்துல இருந்தே வந்து நாராயணசாமி நாயுடு இண்டிபெண்டா போராடினாலும் சரி, அது கருணாநிதி தூண்டி விடுறான்னு சொல்றது வந்து அதிமுகவுக்கு வழக்கமான ஒரு இது. அதே பாணியில தான் இவங்க செய்யறாங்க. இதன் மூலமா வந்து இவங்களுக்கு எதிராக மற்றவங்களை வந்து உங்கள்கிட்ட டிஎம்கே ஸ்டாம்ப் இருக்குன்னு சொல்லி அவங்கள நல்லிஃபை பண்ணக்கூடிய வேலை இது. ஓகே, நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கெடுத்த 5 பேருக்கும் கேள்வி நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. இன்னும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.